to give the inaugural address. Honorable Founder, President and Chairman, Colonel Professor Velshri Dr. R. Rangarajan, Honorable Founders, President and Vice Chairman, Dr. Shakuntala Rangarajan, our respected Chairperson and Managing Trustee, Mrs. Rangarajan Mahalakshmi Kishore, our beloved Dean Academics, Professor Dr. V.R. Ravi, our Dean Training and Placements, Professor Dr. Suresh, our Head of the Department, First Year, Science and Humanities, Professor Pradeep Katta, faculty members of Science and Humanities, students of first years and toppers of first years, parents who have come all along the way to grace this Academic Excellence Awards for first years. Very good morning all of you. எல்லோருக்கும் வணக்கம். இன்னும் 2 நிமிஷம் இருக்கு 12 ஆகிறதுக்கு. நீங்க பேசுங்க அப்படின்னா நான் பேசுறேன், இல்லனா டைரக்டா அந்த அவார்ட் கொடுத்துட்டு நம்ம லஞ்ச் எடுத்துட்டு அழகா அப்படியே கிளம்பிடலாம். இன்னைக்கு அருமையான நாள், மகளிர் தினம். மகளிர் தினம், ஹாப்பி உமன்ஸ் டே. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அங்க உமன்ஸ் டேல அங்க சீஃப் கெஸ்ட் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், ஒரு மேடம் இன்னைக்கு வந்திருந்தாங்க. உண்மையிலேயே அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நான் பாதியில வந்துட்டேன். ஏன்னா நீங்க எல்லாம் கோச்சிங் இல்லையா, அதனால அவங்க பேசும்போது நான் இல்ல அந்த இடத்துல வந்துட்டு நான் வந்துட்டேன், என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க இன்னும் போயிட்டு இருக்கு அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அருமையா வந்து. அதனால மகளிர் இல்லாம எதுவுமே இல்லை அப்படின்றது நிதர்சனம். ஆக்சுவலா எல்லா இடத்துலயுமே வந்து வித்தவுட் உமன் நோ மென், வித்தவுட் உமன் நோ மென் அப்படின்றதுதான் கான்செப்ட். ஆக்சுவலா ஒரு உறுதுணையா ஒரு சப்போர்ட்டா வாழ்க்கை ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே எல்லா விஷயங்கள்லயுமே வந்து பயணம் செய்து சண்டை போடுவாங்க, அது நேச்சுரல். மகளிர் வந்து சும்மா ஏதாவது ஒரு சண்டை போடுவாங்க, நேச்சுரல் இதெல்லாம் வந்து. பட் ஆனா ஸ்ட்ராங் மைண்ட்ஸ், மகளிர் வந்து ஸ்ட்ராங் மைண்ட்ஸ். அதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல மென்ஸ் வந்து ஒரு டென்ஷன்ல அப்படி இப்படி கொஞ்சம் இதுவா இருக்கும்போது கூட அவங்க தோல் தட்டி கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சப்போர்ட்டிங் அவங்க வழியா தான் வரும். ஆக்சுவலா வந்து அப்படி இருக்கும்போது மகளிர் சம உரிமை அப்படின்ற ஒரு இன்னைக்கு அந்த மகளிருக்கிற வாழ்த்துக்கள்ல வந்து எல்லாரும் ஈக்குவல் தான், ஈக்குவல் ஜெண்டர், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அவங்களுக்கும் ஈக்குவல் ஃபியூச்சர் அப்படின்ற ஒரு இதுதான். டெஃபினட்டாக எல்லாருமே சிறப்பா மகளிர் எல்லாருமே வந்து வாழ்க்கையில நல்லா முன்னேறுவாங்க, அவங்களுக்கும் சம உரிமை கிடைக்கும், எல்லாத்துலயும் பெரிய ஆளாவாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பெரிய ஆட்களா வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க வேர்ல்ட்ல வந்துட்டு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரைட், ஓகே. Now இந்த Academic Excellence Awards and the Parents Meeting first செமிஸ்டர்ல ஜாயின் பண்ணி அந்த தேர்வுகள் முடிந்து அந்த தேர்வுகள்ல 12 பேர், ஐ திங்க் கவுண்ட் வந்து எவ்வளவு பேரு 10, எஸ் 12 பேர். 12 பேர் வந்து நல்ல மதிப்பெண்களோடு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க வந்து டாப்பர்ஸா நம்ம இன்னைக்கு வந்து அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுக்கிறோம். சரிங்களா? பாராட்டுகள், அவங்கள வந்து பாராட்டுறோம். உண்மையிலேயே 9.73 அப்படின்னா சிஜிபிஏல
கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வந்து அதே லெவல்ல வர 95-97% அந்த மாதிரி பார்த்துங்க மார்க்ஸ் எடுக்கிறது ஒரு வேகத்தோட வேலை பார்த்துருக்காங்க. நான் நல்லா படிக்கணும், நான் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும், அகாடமிக்கலா நல்லா டெவலப் ஆகணும், சவுண்ட் நாலேஜ் வரணும் அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 12 பேர்லயும் ஓரளவுக்கு ஏற்றத்தாழ ஒரு 0.5 டிஃபரன்ஸ், 0.5 or 0.7 டிஃபரன்ஸ்ல எல்லாருமே அந்த டாப்பர்ஸ்ல இருக்காங்க. அவங்க நிறைய கை தட்டலாம் உண்மையிலேயே. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம். எல்லா மாணவர்களும் பாஸ் ஆயிருக்கிற எல்லாருமே வந்து அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. அதை தாண்டி கொஞ்சம் உழைப்பு, கடின உழைப்பு, கண்டினியூஸா, கான்ஸ்டன்டா, ரெகுலரா அப்படி படிச்சு நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் உயர்த்தி காட்டக்கூடாது அப்படின்ற நிலையில வரக்கூடிய மாணவர்கள் தான் இந்த 12 மாணவர்கள். கரெக்ட் தானே? சோ ஒரு சில பேரு அப்பாவும் படிக்கலாம், எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கலாம், புரியுதா இல்லைங்களா? பாஸ் ஆனா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். இல்ல ஒரு சில மாணவர்கள் இப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க டிஸ்டிங்ஷன் வரணும், நமக்கு வந்து எல்லா செமிஸ்டர்லயும் டிஸ்டிங்ஷன் வரணும், 75% அப்போ வரணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி, அந்த மாதிரி வகையிலையும் இருக்கலாம் மாணவர்கள். அந்த வித்தியாசத்துக்கு ஏற்றால் போல் இந்த மதிப்பெண்கள் வந்து உட்காருது இன்னைக்கு வந்து. சோ அதனால் எல்லாருமே நல்லா தான் படிக்கிறாங்க, எல்லாருமே பாஸ் ஆயிருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு தேர்வு, அதாவது என்ன சொல்றது வந்து ஒரு சப்ஜெக்ட்ல மேபி ரேரா எங்கேயாவது ஃபெயிலா இருந்தாலும் கூட அவங்க கூட அடுத்த செமிஸ்டர்ல வந்து பாஸ் ஆயிடுவாங்க. அதுக்குண்டான முயற்சிகள் அதையும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபெயிலா இருக்காங்க அவங்களுக்கு அந்த தேர்வுகள் எப்படி வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்றது, அவங்களை எப்படி வந்து அடுத்த செமிஸ்டர்ல வரக்கூடிய பாடங்களோட சேர்த்து இதையும் எப்படி வந்து கோச்சிங் கொடுத்து படிக்க வச்சு பாஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இயர் வெளியே போகும்போது எந்த அரியரும் இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் இயர் வெளியே போகும்போது எந்த அரியரும் இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்துல நாங்க ரொம்ப உன்னிப்பா இருப்போம். அதனால எந்த வித கவலையும் வேண்டாம். அந்த மாதிரி ஒரு பேப்பர் 2 பேப்பர் இந்த மாதிரி போயிருக்கிற அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து அந்த விஷயத்துல வருத்தப்படாதீங்க. நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்க, நாங்களும் ஃபாலோ பண்றோம். கண்டிப்பா அவங்கள பாஸ் பண்ண வச்சிடலாம். பட் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்றது ஒரு கான்செப்ட். ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்றது நிறைய வேலைகள் பார்க்கிறோம். அதனால இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணி அந்த மாணவர்களுக்கு இந்த மேடையில வந்து அவங்களுக்கு தேவையான பரிசுகள் வழங்கும் போது அந்த பேரண்ட்ஸ், அந்த மக்கள், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் தான் இதெல்லாம் வந்து. அதனால உழைப்பு தான் எல்லாத்துக்குமே காரணம். உழைத்தால் உண்டு வாழ்வு. நேரம் வேஸ்ட் பண்ணாம, காலத்தை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாம அதை பயனுள்ளதா நம்ம வந்து பயன்படுத்தணும்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளால வெல்ல முடியும். யாரெல்லாம் வந்து காலத்தை வெல்றாங்களோ அவங்க நாட்டையே வெல்லுறாங்க, நாட்டையே வெல்ல முடியாது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரி இந்த 18 வயசு 19 வயசு அறியாத வயசு, புரியாத வயசு அப்படிதான் இருக்கு. இந்த வயசுல நம்ம வேஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 4 வருஷம் ஆன பிறகு அப்ப 22 இருக்கும் வயசு, 23 இருக்கும். 18 வயசுல பண்ணாதது 22ல பண்றது கடினம். 22ல பண்றது 26, 28, 30ல பண்றது கடினம். எந்தெந்த வயசுல எந்தெந்த வேலைகள் கரெக்டா வாழ்க்கையில வந்து நம்ம அதை கடைபிடித்து அதை அவங்க வந்து செயல்பாட்டுல கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா வாழ்க்கை ரொம்ப அழகானதாகவும் ரொம்ப சந்தோஷமானதாகவும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பா வாழ்க்கை வந்து அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சிறிய தவறுகள் இந்த சின்ன வயசுல கவனம் செலுத்தாம வேற விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது, வேற விஷயத்துல வந்து நாட்டம் காட்டுறது, இந்த மாதிரி எல்லாம் வரும்போதுதான் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து குறைஞ்சு போயிட்டு அந்த அகாடமிக்ஸ், அந்த படிப்புல நமக்கு வந்து கவனம் போயிட்டு சிதறது.
வேற ஒன்றும் கிடையாது. அதை ஒருமுகப்படுத்தி அத இன்ஜினியரிங் எல்லாம் சொல்ல போனா பெரிய லெவல்ல எல்லாம் வந்து நைட்டு பகலுமா வந்து புரண்டு படிக்கணும், அப்படி படிச்சாதான் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நார்மலா படிச்சாலே ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நார்மலா 10 மணிக்கு படிச்சுட்டா கூட போதும். ஆக்சுவலா 2 மணி நேரம் டெய்லி படிச்சாலே வந்துட்டு அவரே வந்து 90% மார்க் எடுக்கலாம். அவரே 90% மார்க் எடுக்கலாம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் நான் சொல்லவே இல்லை. 4 மணி நேரம் 5 மணி நேரம் சொல்லவே இல்லை. நார்மலா ஒரு 2 மணி நேரம் டெய்லி இன்னைக்கு என்ன நடத்துறாங்க, இன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஜஸ்ட் லைக் தட் அப்படி ஒரு ஒரு புரட்டினாலே அந்தந்த சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு ஓரளவு நமக்கு தெரியும். 20 வயசு 19 வயசு ஒரு பையனுக்கு 18 வயசு ஆகுதுன்னு சொன்னா அந்த கெப்பாசிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஏற்றுக்கக்கூடிய தன்மை, ஓகே, அந்த கிராஸ்பிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம வந்து கிராஸ் பண்றது இல்ல. வாட்ஸ்அப்ல நிறைய விஷயங்கள் வருது, வேணாம் கூட அதை வந்து கரெக்டா மைண்ட்ல வச்சுக்கிறான். யூடியூப் நிறைய வருது, அதை இது பண்றான். இன்ஸ்டால நிறைய வருது, அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வருது, இன்ஸ்டன்டா பதில் சொல்றான். பேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய வருது. அதுல கவனம் நிறைய இருக்கு, அதுல மறக்காம இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள். ஆனா படிப்பு விஷயத்துல வந்து படிக்கிறது இல்ல, அதனால தெரியறது இல்ல. அது எக்ஸாம் போடும்போது கஷ்டமா இருக்கு. லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியாது. ட்ரெயின் கிளம்பும் போது ஒரு 500 மீட்டர் தூரத்துல இருக்கேன், ட்ரெயின் இப்பதான் கிளம்பிடுச்சு, அங்கிருந்து ஓடி வந்து ட்ரெயின் பிடிக்கிறது முடியுமா? முடியாது, சாத்தியம் இல்ல. 500 மீட்டர் ஓடி வந்து நான் ட்ரெயின் பிடிக்கணும்னா முடியுமா? அதே மாதிரிதான் எக்ஸாம்ஸ் கூட கிட்ட வந்துருச்சு, நான் கிட்ட வந்து நான் வந்து படிக்கிறேன். இன்னொரு 1 வீக் தான் இருக்கு, இன்னொரு 10 நாள் தான் இருக்கு, இப்பதான் நான் வந்து ஓபன் பண்ண போறேன் பொக்கிஷம் வந்துட்டு. அப்போ ஓபன் பண்ணா புக்கெல்லாம் புதுசா இருக்கும், எதுவுமே தெரியாது. புக்ல எல்லாமே புதுசா இருக்கும், ஒண்ணுமே தெரியாது. சோ அப்ப அது கடினம் தான், படிக்கிறது கடினம், எக்ஸாம் எழுதுறது கடினம், மார்க் எடுக்கிறது கடினம். அப்போ கண்டிப்பா அந்த ஃபைனலா வரக்கூடிய அந்த ரிசல்ட்ஸ் அதுவும் வந்து கடினமா தான் இருக்கும். நம்மளால ஏத்துக்க முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால என்ன செய்ய முடியுமோ ஒரு 4 மாசத்துல அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியுமோ அதை ஏத்துக்கிட்டா கடைசியில வந்து அந்த கொஞ்சம் சும்மா அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தா படிச்சிருக்கோம், இது ஆமா இருக்கு அப்படின்றது மெமரியில இருக்கும். அது தட்டி இதுதான் அப்படின்றது லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டே வந்தோம்னு சொன்னா எல்லாமே ஞாபகம் இருக்கும், எக்ஸாம் எழுதலாம். சோ இந்த வேலைகள் பசங்க வந்து நிறைய பேர் அது பண்றது இல்ல, நிறைய பேர் வந்து செய்யறது இல்ல. வீட்டுக்கு போனா படிக்கிறது இல்ல. அந்த போனை வச்சுட்டு 2 மணி நேரம் வேஸ்ட் பண்றாங்க. 12 வரைக்கும் தூங்காம இருக்காங்க, 2 மணி வரைக்கும் தூங்காம இருக்காங்க. அதுதான் ப்ராப்ளமே. அதனாலதான் படிக்க முடியல, அதனாலதான் வந்து மார்க் அதிகமா எடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு இந்த 12 பேர் வந்துட்டு அவங்களுடைய வேலையை கரெக்டா செய்யறாங்க, அவங்களுடைய வேலையை வந்து கரெக்டா செய்யறாங்க. அதனாலதான் 95% மார்க் மதிப்பெண்கள் எடுத்து இன்னைக்கு வந்து அவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல முதல் மாணவரா வந்திருக்காரு. ஆக்சுவலா அவர் தான் இன்னைக்கு வந்து பிரைஸ் கொடுக்குறோம். இது வந்து ஒரு மோட்டிவேஷன், மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். நாம் ஏன் பண்ணக்கூடாது, நாம் ஏன் படிக்கக்கூடாது, அடுத்த செமிஸ்டர்ல நாம ஏன் வந்து இங்க வந்து பரிசு வாங்கக்கூடாது, அவார்ட் வாங்கக்கூடாது, அகாடமிக் எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ல நாம் ஏன் கலந்துக்கூடாது அப்படி என்ற ஒரு வேகத்தை, ஒரு உத்வேகத்தை, அது ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர். அந்த மாதிரி மற்ற பசங்களும் வந்து கலந்துக்கிட்டு அடுத்த செமிஸ்டர்ல அவங்க முயற்சி பண்ணலாம், வரலாம். இவங்கதான் அப்படின்றது கிடையாது, போட்டியாளர்கள். அதாவது போட்டியாளர்கள் ஒரு 900 ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர்ல படிக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு போட்டி இருக்கும் பாத்துங்க. அந்த போட்டியில இந்த 10 பேர் உள்ள வராங்க, அந்த போட்டியில இந்த 10 பேர் உள்ள வராங்க. அப்ப கடினம் தான், ரொம்ப கடினம் தான். அவங்களுக்கு இன்னொரு தடவையும் கை தட்டலாம், அதனால நீங்களும் அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுங்க, அட்வைஸ் பண்ணுங்க. வாழ்க்கையில அட்வைஸ் பசங்களுக்கு பிடிக்காது. நம்ம மேல கடமை சொல்லணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்களால ஏத்துக்க முடியாது, அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. புரியுதுங்களா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் எல்லாமே அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட். எங்க வீட்லயே வருதுங்க,
அதனாலதான் நல்ல கிளியரா சொல்றேன் உங்களுக்கு. என் பிள்ளைங்க கிட்ட இருந்தே வருது. எனக்கு தெரியும் ப்ரோ. எப்படிங்க? எனக்கு தெரியும் அதெல்லாம். அப்படியே புரியுதே? தெரியுதுன்னு சொல்லி கடைசியில வந்து நம்மள ஏமாத்திடுவாங்க. நம்ம ஏமாறாம இருக்கணும்னு சொன்னா நம்ம சொல்றதுல கால் பங்காவது கஷ்டப்பட்டு அந்த காதுல உள்ள போய் வேலை செஞ்சு அதுல இருந்து வெளியே வர்ற அந்த அவுட்கம் தான் இன்ஜினியரிங் நல்ல மதிப்பெண்கள்ல பாஸ் பண்ணி இன்ஜினியரிங் தேவையான அந்த திறன்களை மேம்படுத்தி இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச பிறகு முடிக்கும் போதே ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு ஒரு வேலை கிடையாது, ஒரு வேலைக்கு 3 வேலைகளை வாங்கி அவர்கள் கடைசியா ஒரு பெரிய அதாவது பெரிய டாப் எம்என்சி கம்பெனிஸ்ல போய் லேண்ட் ஆகிற மாதிரி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ற மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் வந்து டிசிஎஸ் நிஞ்சா அப்படின்ற மாதிரி ஒரு 50 பேர் எடுத்துருவாங்க போனா பிளேஸ்மெண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி 2 நாள் எங்க டீம் சொல்றாரு எனக்கு வந்து, சார் ஆஃபர்ஸ் இருக்கு சார், 300 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் 300 பேர் அந்த இதுக்கு போகலாம், ஆனா 200 ரூபாய்க்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. 200 பேருக்கு எவ்வளவு போறாங்கன்னா 100 பேர் கூட போக மாட்டேங்கிறாங்க சார், 100 பேர் கூட போக மாட்டேங்கிறாங்க. ஆள கொடுங்க. இதெல்லாம் வந்து அவன் வேலை கிடைக்கலன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான், வேலை கிடைக்கலன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். வேல்டெக்ல தினம் ஒரு கம்பெனி, வேல்டெக்ல தினம் ஒரு கம்பெனி வந்துட்டே இருக்கு. புரியுதா இல்லைங்களா? இதுக்கு வந்து ஒரு 60 பேர் ஒர்க் பண்றாங்க. ஆல் ஓவர் குரூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பிளேஸ்மெண்ட் விங்ல கிட்டத்தட்ட ஒரு 40 இருந்து 50 60 பேர் வேலை பார்க்கறாங்க. இந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்ல லெவல்ல நிறைய மக்கள் வந்து அதுக்கே தனியா ரெக்ரூட் பண்ண மக்கள் ஒர்க் பண்றாங்க. அவங்க வேலையே தான் பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது தான், ட்ரெயின் பண்ணோம் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது டெய்லி ஒரு கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனி வந்துட்டே இருக்கு. 4 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கு. இவனை புடிச்சு இழுத்து கம்பெனி ரெஜிஸ்டர் பண்றாடே ரெஜிஸ்டர் பண்றா, அட்லீஸ்ட் போய் என்னன்னு தெரிஞ்சுட்டு வாடா, அடுத்த கம்பெனியாவது நீ செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லி இங்கிருந்து டிபார்ட்மெண்ட்ஸ்ல 10 பேர் கோஆர்டினேட்டர்ஸ் போன் பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு இவன் போன் எடுக்க மாட்டான். எப்படிங்க? இவன் போன் எடுக்க மாட்டான், பேரண்ட்ஸ் போன் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் பாவம் கதற நான் இந்த மாதிரி செய்யணும் நான் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், வந்து நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அவங்க நிலைமை எப்படி இருக்கு? அந்த பசங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க? அவங்க பெரிய பெரிய கார்பரேட்ஸ்ல வந்துட்டு அந்த சிஇஓஸ் அந்த எம்டிஸ் எல்லாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இவர் இங்க முடிச்சு போனோம்னா அவங்க ஏதோ வந்து கூட கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இவருக்கு 20 லட்சம் சம்பளம் கொடுக்குற மாதிரி அந்த ஃபீலிங்ல இருக்காங்க. எப்படிங்க? அந்த ஃபீலிங்ல இருக்காங்க. எவ்வளவு தைரியமா இருக்காங்க பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. வார வேலை வாங்கி கொடுக்குறோம்னு சொன்னா ஓரளவு பயிற்சி கொடுத்துருக்கோம், ஓரளவுக்கு கம்பெனி தேவையான ஸ்கில்ஸ் கொடுத்துருக்கோம், எந்தெந்த கம்பெனி எந்த மாதிரி கேட்கறாங்க அதுக்கேற்ற மாதிரி திறன்களை வந்து நாங்க பயிற்சி கொடுத்துருக்கோம். ஃபுல் டைமா அது வேற இந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபைனல் இயர் கொண்டாங்கன்னா அவன் ட்ரைனிங்கே தான், வேற எதுவுமே கிடையாது. இதெல்லாம் படிச்சு பாஸ் பண்ணுவான், அது பிரச்சனை கிடையாது. ஃபுல் ட்ரைனிங் ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா அது இப்போ செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல தேர்ட் இயர் செகண்ட் இயர்லயே ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல் ட்ரைனிங். ஒரு சில பேச்சஸ்க்கு வந்து எனக்கெல்லாம் நான் எடுத்துருவேன் சார் 90% 85% எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு வந்து டே ஃபுல்லா ட்ரைனிங் கொடுத்துருங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 2 பேட்ச் இப்ப அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பேட்ச் நேம் வந்து சூப்பர் 76, ஒரு பேட்ச் நேம் சூப்பர் 76. அது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ், அது வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் சூப்பர் 76. அது காலையில இருந்து சாயந்தரம் வரையும் அந்த 76 பேர் வந்து ஃபுல்லா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் தான். அவங்களுக்கு வந்து ஃபுல்லா ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் தான். அது பேக்கேஜ் எப்படின்னு சொன்னா 10 லட்சம் 12 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அந்த மாதிரி எய்ம் பண்றோம், அந்த மாதிரி எய்ம் பண்றோம். இப்போ அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா அந்த பேட்ச்ல வந்து நல்ல 100% அட்டெண்டன்ஸ் ஒரு நாள் மிஸ் ஆகுறதில்ல. அவனே சண்டை போட்டு நான் அந்த பேட்ச்ல வரணும், நான் அந்த பேட்ச்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி வரலாம். அப்போ அந்த அட்டெண்டன்ஸ் வந்து 100% இருந்தாதான், இல்லைன்னா அதை விட்டுக்கிறோம் வெளியில, வரலன்னா வெளியே போயிட்டு இன்னொருத்தங்க ஆப்ஷன். புரியுதா? இந்த பேட்ச் ஃபார்ம் ஆன உடனே மற்ற பேரெல்லாம் வந்து ரோஷம் வந்துருச்சு. அது என்ன நீங்க சூப்பர் 76 அதுக்கு உண்டான தேர்வுகளை தேர்வு எழுத சொல்லி நிறைய பிராக்டிசஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் அந்த 76ல வர்றதுக்கு கடினமான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு உள்ளாரி அசஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அந்த அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு 1 2 3 அசஸ்மெண்ட் வச்சு அந்த அசஸ்மெண்ட்ல 500 பேர்ல 700 பேர்ல ஓகே 800 ஸ்டூடெண்ட்ஸ்ல 76 பேர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நல்லா யோசனை பண்ணுங்க. எப்படி இந்த 76 கொடுக்குறோம்னு சொன்னா 3-4 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி
அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல ஃபைனல் ஆகிற ஸ்டூடெண்ட் தான் இந்த 76. ஜஸ்ட் லைக் தட் நீவான்னு சொல்ல முடியும். ஓகே, ஃபேஸ் பார்த்தா நீ வந்து இதுல உட்காரு, நீ நல்ல பையன் இங்க வா உட்காரு, நான் உனக்கு கொடுத்துறேன் வா சிபாஸ் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. 3-4 எக்ஸாம், அதாவது 3-4 எக்ஸாம் வச்சு ஃபில்டர் பண்ணி அதையும் தாண்டி யாரெல்லாம் அதுல வர முடியும், அதுக்கு பேர் தான் சூப்பர் 76. சூப்பர் 76. சூப்பர் 600 இல்ல, இந்த ஐபிஎல் கிரிக்கெட் எல்லாம் வரும்போது சூப்பர் 6 எவ்வளவு தூரம் போய் விழுந்துச்சு பால், எத்தனை மீட்டர்ல போய் விழுந்திருக்கு, டெண்டுல்கர் அடிச்சா எங்க போகுது, தோனி அடிச்சா எங்க போய் விழுது, இந்த மாதிரி சொல்றது இல்லையா. அந்த மாதிரி பவர்ஃபுல். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப கிராஸ்பிங் பவர் அதிகம், நல்ல என்ன சொல்றது வந்து பிரில்லியண்டா வந்து சால்வ் பண்றாங்க, ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கறது எல்லாமே வந்துட்டு இமிடியேட்டா டக்குன்னு எடுத்துக்கிறாங்க, மேக்னெட் மாதிரி புடிச்சுக்கிறாங்க நிறைய விஷயங்களை. சோ அந்த மாதிரி வரிசையில வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சோ எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது அந்த அசஸ்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது அதுல மார்க் அதிகமா வருது எல்லாமே. சோ அப்படி தேர்வு செய்துதான் இந்த 76 ஃபார்ம் ஆச்சு. இந்த 76 ஃபார்ம் ஆன உடனே அதுக்கப்புறம் பின்னாடியே வந்துட்டாங்க. நான் மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது டிஃபரெண்ட் லெவல்ஸ்ல சார் நான் எங்களுக்கும் வேணும் சார் இல்லைன்னு சொல்லி ஒரு சில பேர் எல்லாம் விடாப்படியா பிடிச்சாங்க. சார் ரைட் ஓகே பரவாயில்ல, கொஞ்சமாவது இப்பாவது அறிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் டீப் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சொல்லி அதே மாதிரி இன்னொரு பேட்ச் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன பிறகு நம்ம வந்து செய்யாம இருக்கக்கூடாது இல்ல. அவனே வரும்போது நான் வரேன் உங்க வழிக்கு அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து இழுத்து தள்ளக்கூடாது இல்ல. திருப்பியும் டீன் கிட்ட சொல்லி திருப்பியும் 3 எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி இன்னொரு பேட்ச் ஃபார்ம் பண்ணோம். அது ஸ்ட்ரைவர்ஸ் 90. அந்த பேட்ச் வந்து என்னங்க ஸ்ட்ரைவர்ஸ் கடின உழைப்போட அப்படியே வந்து இப்படி மேல வரலாம் அப்படியே வந்துட்டு. ஏன்னா சூப்பர் 76 அவன் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டான். அவனுக்கு எல்லா விஷயங்களும் ஓரளவு தெரியுது, எக்ஸாம் ஆயிட்டான், வந்துட்டான், ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டோம், 76 ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸ்ட்ரைவர்ஸ் 90 அப்படின்னு சொல்லும் போது அவர் கடின உழைப்போடு என்னாலையும் முடியும் பாருங்க, நானும் அச்சீவ் பண்ணி காட்டுறேன், சூப்பர் 76 மாதிரி என்னாலையும் முடியும் அப்படின்னு போட்டி போடுறான். எப்படிங்க அப்படின்னு போட்டி போடுறான். அப்போ அவனுக்கும் இந்த இடத்துல அவனுக்கு பிளேஸ் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைவர்ஸ் 90 அப்படின்ற ஒரு பேட்சை ஃபார்ம் பண்ணி அந்த பேட்சும் இப்போ 100% அட்டெண்டன்ஸ். சி எப்படி ஃபார்ம் பண்றோம் பாருங்க. பயிலங்களை எந்த அளவுக்கு வந்து வராத மைண்ட கூட வா அப்படின்னு சொல்லி வர வச்சு இன்னொரு பேட்ச் ஃபார்ம் பண்ணி இன்னைக்கு 2 பேட்ச் ஓடுது. ஆக்சுவலா வந்து சூப்பர் 76 ஒரு பேட்ச், ஸ்ட்ரைவர்ஸ் 90 அப்படின்ற ஒரு பேட்ச். ரொம்ப பிரமாதமா போகுது. எல்லா ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ட்ரைனர்ஸ். பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து எல்லாம் 15 வருஷம் 18 வருஷம் 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாம் ஹை சாலரி பேக்கேஜ், டெடிகேட்டடா ஒர்க் பண்றாங்க. இப்போ இந்த 2 பேட்சும் காலையில இருந்து சாயந்தரம் வரையும் ஃபுல் டைம் ட்ரைனிங். எப்படிங்க ஃபுல் டைம் ட்ரைனிங். இவன் என்ன சொல்றான், படிப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன், சப்ஜெக்ட் படிக்கிறதெல்லாம் வந்துட்டு என்னால முடியும் பாஸ் பண்றதுக்கு, எனக்கு ஸ்கில்ஸ் கொடுங்க, ட்ரைனிங் வந்துருக்கு, பிளேஸ்மெண்ட் ஸ்கில்ஸ். அப்போ இப்ப பேலன்ஸ் இருக்காங்கல்ல, அவன்லாம் கிளாஸ்ல இருக்கான், கிளாஸ் அட்டெண்ட் பண்றான், கிளாஸ்லயும் ட்ரைனிங் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, யாரையும் விடல. பட் அவனுக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் கிளாஸ்ல அப்படின்னு இருந்தால் இவங்க வந்து 7 மணி நேரம் ட்ரைனிங், அவனுக்கு ஒரு 3 மணி நேரம் ட்ரைனிங். அவன் என்ன வேணும்ன்றான், நான் படிக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கும் வேணும். என்னால நான் படிப்பு இந்த கிளாஸ்ல விட்டேன்னு சொன்னா நான் பாஸ் ஆக முடியாது, என்னால டிகிரி வாங்க முடியாது. எப்படி இருக்குங்க? அப்ப அவனுக்கு என்ன பண்ணும், 50% ஸ்கில்ஸ், 50% அகாடமிக்ஸ்ல கிளாसेस, 50% அகாடமிக்ஸ்ல கிளாसेस. சோ அவரை பிரிட்ஜ் பண்ணி அவருக்கும் வேலை வேணும். சோ எல்லாருக்கும் வேலை வேணும். வேலை இல்லாம யாருக்குமே வந்து சும்மாலாம் இருக்க முடியாது. அதாவது பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 கேட்டகரி வைஸ் வந்து பிரிச்சு யார் யாருக்கு எந்த மாதிரி யார் வந்து நிறைய சாப்பிடுவாரு. இப்ப 10 இட்லி சாப்பிட ஒருத்தர் இருப்பாரு, அவரால் முடியும், டைஜஸ்ட் பண்ண முடியும். ஒருத்தர் வந்து ஒரு 6 தான் சாப்பிடுவாரு, ஒருத்தர் வந்து ஒரு 6 தான் சாப்பிடுவாரு, அதுக்கு மேல அவர் சாப்பிட முடியாது. அவர் கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஒரு சில பேர் 4 இல்ல 3 தான் சாப்பிட முடியும், ஒரு சில பேர் வந்துட்டு 4 3 தான் சாப்பிட முடியும். அதுக்கு மேல போனா அவருக்கு வாமிட் கவுண்டர் வந்துடும், ஐயோ என்னால முடியாது, ஏத்துக்க முடியாது மாதிரி. அப்போ யார் எவ்வளவு லோட் எடுக்க முடியும், யாரால எவ்வளவு லோட் எடுக்க முடியும், அந்த லோட் பேலன்சிங் அந்த மாதிரி பண்ணி
இன்னைக்கு வந்து ட்ரைனிங் வந்து முழு வீச்சுல ஓடிட்டு இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது வந்து வேலை வாய்ப்பு, வேல்டெக்கன்னா வேலை, வேல்டெக்கன்னா வேலை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உறுதியா சொல்லலாம் 200%. என்னங்க 200%, not 100. 200% வேலை உறுதி, வேலை உறுதி. அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வரும், டிஎம்டி கம்பிகள் அப்படின்னு சொல்லி சீரியல் எல்லாம் பார்க்கும் போது இடையில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். டிஎம்டி கம்பிகள் உறுதியானது, தரமானது, ஒரு 100 வருஷம் இந்த கம்பி வச்சுக்கிட்டா பில்டிங் உடையாது. எப்படிங்க இப்பெல்லாம் 20 வருஷம் தான் பில்டிங் வந்து 25 வருஷம் 30 வருஷம். ஏன்னா அந்த சிமெண்ட் அந்த மண் எல்லாமே எல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் வந்துட்டு அவர் சொல்ற 100 வருஷம் கரெக்ட். சோ அந்த மாதிரி நான் உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நான் உண்மையா சொல்லிட்டு இருக்கேன். வேல்டெக் ஹிஸ்டரி ஆஃப் வேல்டெக் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது 2004 இருந்து 2005 இருந்து இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேலை வாய்ப்பு பொறுத்தவரையும் வேல்டெக்ல பீட் பண்றதுக்கு கஷ்டம் நியர்பை. ஏன்னா பவுண்டேஷன் அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா. வேல்டெக்னா தமிழ்நாட்டுல இந்திய அளவுல டாப் எம்என்சிஸ் கம்பெனிஸ்க்கு வந்து வேல்டெக் தெரியாத கம்பெனியே இருக்கு. வேல்டெக் தெரியாத கம்பெனியே. ஏன்னா 25 வருஷம் ஃபீல்ட்ல இருக்கும். இங்க வராத கம்பெனியே கிடையாது, வராத கம்பெனியே கிடையாது. ஏன்னா வேல்டெக்னா டிசிப்ளைன், வேல்டெக்னா ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி கையில கொடுப்பாங்க. வேல்டெக்ல இருந்து வந்தா 1 வருஷம் 2 வருஷம் மினிமம் 3 வருஷம் பையன் இருப்பான், வேலை பார்ப்பான். மத்தவங்க வந்தா கால் பிடிக்க மாட்டான், ஓடி போயிடுவோம். 3 மாசத்துல ஓடி போயிடுவோம், 6 மாசத்துல ஓடி போயிடுவோம், 6 மாசத்துல ஓடி போயிடுவோம். அதனால வேல்டெக்ல இருந்து எடுத்தா அந்த கம்பெனிக்கும் நிம்மதி, கொஞ்சம் அந்த கம்பெனிக்கும் நிம்மதி. ஒரு 2 வருஷம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் அந்த ஹெச்ஆர் வந்து அந்த கம்பெனில வந்து. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், நல்லா பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுக்குற வரைக்கும் கண்டிப்பா பையன் வந்து வேலை பார்ப்பான், முடிச்சு கொடுப்பாங்க. வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், ப்ராடக்ட் வந்து எஃபெக்டிவா டெலிவரி பண்ணுவோம் 100% வித்அவுட் எனி டெஃபிஷியன்சி. புரியுதா? சோ இந்த மாதிரி மார்க்கெட்ல வந்து வேல்டெக்கு தனியா ஒரு நேம் இருக்கு, ஒரு முத்திரை இருக்கு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்ன ஒண்ணே ஒண்ணு, பசங்க சொல்றபடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா வேலை இன்னைக்கே எழுதி வச்சுக்கலாம், நம்ம கையில இருக்கு. வேலை இன்னைக்கே எழுதி வச்சுக்கலாம், கண்டிப்பா வேலை இருக்கு நமக்கு வந்து, எந்த சந்தேகமும் கிடையாது. அருமை பெற்றவர்களே, உண்மையதான் பேசுறேன். நான் வந்து பொய் ஒருபோதும் பேச மாட்டேன், பொய் ஒருபோதும் பேச மாட்டேன். ஏன்னா 25 வருஷம் இதே தொழில இருக்க, 25 வருஷம் இதே தொழில இருக்க, இதே கல்வி நிறுவனத்துல பணிபுரிகிறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிரைவேட் மேனேஜ்மெண்ட்ல ஒரே இடத்துல 2001 ஜாயின் பண்ணி 2025 ஜூன் 1 வந்தா 25 வருடங்கள் முழுமையாகும். 25 வருடங்கள் முழுமையாகும். நான் போய் பித்தலாட்டம் பண்ணா பிரைவேட்ல மேனேஜ்மெண்ட்ல வந்துட்டு கண்டிப்பாக 3 வருஷம் 5 வருஷம் மேல இருக்கவே முடியும். ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன், ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன். வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும். உண்மைதான் கடைசி வரையும் நிலைத்து நிற்கும், உண்மைதான் கடைசி வரையும் நிலைத்து நிற்கும். அது யாராலையும் ஏறாலையும் அதை வந்து மாற்றவே முடியாது. அது விதி, அது விதி. உண்மைதான். பொய் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. எப்படிங்க? ஏமாற்றக்கூடாது. அதனால ஏன் சொல்றேன்னு சொன்னா, நீங்கெல்லாம் ஒரு ஆசையோடு நீங்கெல்லாம் இந்த காலேஜுக்கு போனா கண்டிப்பாக எதையாவது ஒரு நியாயம் பண்ணுவாங்க. நம்ம பையன் படிச்சிருவான், நம்ம பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க, நம்ம பையனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. கரெக்ட் தானே? அப்படி என்ற ஒரு கஷ்டத்துல பைனான்சியலா பணம் வந்து இருக்கோ இல்லையோ, பணம் வாங்குறோமோ லோன் வாங்குறோமோ, பல சிரமங்கள், பல சிரமங்கள். அதையெல்லாம் தாண்டி ஒரு அட்மிஷன் வாங்குறோம் ஒரு காலேஜ்ல, ஒரு அட்மிஷன் வாங்குறோம் ஒரு காலேஜ்ல. மலை போல நம்பி இந்த காலேஜ் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு வழி காட்டும், ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். நமக்கு வந்து நம்ம ஃபேமிலி வந்து கண்டிப்பாக இந்த காலேஜ் வந்து நம்ம ஃபேமிலியை காப்பாற்றுவோம். நம்ம பையனை வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க, அவருக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுப்பாங்க, ஒரு நல்ல மாணவனா தயார் பண்ணுவாங்க, ஒரு திறமையுள்ள மாணவனா தயார் பண்ணுவாங்க. அப்படி என்ற எவ்வளவோ சிந்தனைகள் நான் சொல்றதை விட உங்க மைண்ட்ல ஏகப்பட்டது இருக்கும், உங்க மைண்ட்ல ஏகப்பட்டது இருக்கும். அதையெல்லாம் வச்சுதான் வரீங்க, சும்மாலாம் கிடையாது. இதையெல்லாம் வச்சுதான் நீங்க வர்றீங்கன்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் வந்து பல மடங்கு வந்து எங்க மைண்ட்ல இருக்கும். எவ்வளவு ஆரம்பத்தோடு, எவ்வளவு ஒரு என்ன சொல்றது எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்து
இந்த காலேஜ்ல வந்து நீங்க அட்மிஷன் வாங்கியிருக்கீங்கன்றது இதையெல்லாம் யோசிக்கிறோம். இதையெல்லாம் யோசிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பயணம் வந்து வித்தியாசமானதா இருக்கு. என்ன பண்ணா ஒரு மாணவனை வந்து நல்ல மாணவனா தயார் பண்ணலாம், திறமசாலியா புத்திசாலியா தயார் பண்ணலாம், அவர் நாளைக்கு வந்து ஒரு கம்பெனில வந்து எப்படி போய் அவர் சேர்வாரு, எதையெல்லாம் கொடுத்தா அவருக்கு வந்து அந்த கம்பெனி தகுதியா வருவார் அவர், அப்படி என்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி தான். வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நியூ, வாட் இஸ் த நியூ, புதுமைகளை எப்படி கையாண்டா இந்த மாடர்ன் ட்ரெண்ட், இந்த உலகம் இப்படி இருக்கிற நேரத்துல நம்மளுடைய ப்ராடக்ட் எப்படி வெளியே போகும், அப்படி என்ற நிலையில நம்ம வந்து வேலை செஞ்சாதான் இந்த ப்ராடக்ட்டை நம்ம வெளியில கொண்டு போய் சேர்க்க முடியும். திறமையான புத்திசாலியான பசங்களை கிராஜுவேட்ஸை வந்து நம்ம தயார் பண்ணாதான் கம்பெனிஸ் வந்து அந்த வேல்டெக் என்ற ஒரு பிராண்ட் அது வேல்யூ வந்து குறையாம இருக்கும். அதோட வேல்யூ குறையாம இருக்கும். அந்த பிராண்ட வந்து மேலும் வந்து உயர்த்தினாதான். யாரை வச்சு உயர்த்த முடியும்? நம்ம செய்யக்கூடிய பிராக்டிசஸ், நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸால தான் அந்த பிராண்ட் ப்ரமோட் ஆகும். நல்ல மாணவர்கள் 400 பேர் 500 பேர் நல்ல வேலை வாய்ப்பு நம்ம கொடுத்தோம்னு சொன்னா அது ஒரு பிராண்ட ப்ரமோட் பண்ணும். வேல்டெக் போனா வேலை கிடைச்சு. சும்மாவே நான் வந்து 4 வருஷம் அவருக்கு வந்து காலேஜ் நடத்தி ஒரு டிகிரியை வந்து நான் கையில கொடுத்தா நீங்க என்ன சொல்வீங்க? சேர்த்தப்பா வேலை கிடைக்காதுப்பா, சேர்த்தோம் வேலை கிடைக்கல. இது உண்மைதானே? அப்படி என்ற ஒரு நிலைப்பாடு வருது இல்லையா? அப்படியெல்லாம் வரவே கூடாது. அடுத்த 6 மாசத்துல இண்டஸ்ட்ரியினுடைய ரிக்வயர்மெண்ட் என்ன மாதிரி தேவைப்படுது? ஆக்சுவலா அடுத்த 1 வருஷத்துல இண்டஸ்ட்ரி ரிக்வயர்மெண்ட் என்ன மாதிரி தேவைப்படுது, என்ன மாதிரி எதிர்பார்க்கிறாங்க? அந்த எதிர்பார்ப்போடு வந்து காலேஜ்ல வந்து டீம் ஆஃப் பீப்புள் அதுக்கு அந்த தேவைக்கு ஏற்ப வந்து அதுக்கு யுக்தியை கையாண்டு அந்த விஷயங்களை கொண்டு போய் அந்த பசங்களை சேர்த்தாதான் பையனுக்கு வேலை கிடைக்கும். ஜஸ்ட் லைக் தட் கிளாஸ் நடத்துறோம், பையன் வரான் போறான், எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம், எக்ஸாம் எழுதுறாரு, ஓகே செமிஸ்டர் பாஸ் ஆயிடுறாரு, கடைசியில 4 வருஷம் டிகிரி வாங்குறாரு, ஒண்ணுமே இருக்காது. அதான் நான் சொன்னேன், படிக்கிறது பாதி, திறன்களை மேம்படுத்துதல் பாதி. நல்லா முக்கியம். இது லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன், ஒவ்வொரு தடவையும் நான் சொல்றேன். படிக்கிறது ஒரு பகுதின்னு சொன்னா திறன்களை மேம்படுத்துதல், that means employability skills. What is called employability skills? வேலை வாங்குவதற்கான திறன்களை மேம்படுத்த வேண்டும். அந்த திறன்களை மேம்படுத்தவில்லை என்றால் வேலை வாய்ப்பு கிடையாது. நம்ம படிக்கலாம், பாஸ் ஆயிடலாம், டிகிரி வச்சுக்கலாம், ஆனா வேலை போறதுக்கு உண்டான திறன் இருக்கா? கிடையாது. அப்ப அந்த திறன்களை வளர்ப்பது அந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் 4 வருஷம் நடத்துறாங்க பாத்தீங்களா? கிளாஸ் ரூமை தாண்டி, சப்ஜெக்ட்ஸை தாண்டி அந்த பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ல நடத்துறாங்க பாத்தீங்களா? அது 5-6 பகுதிகளை நடத்துறாங்க பாத்தீங்களா? அதுதான் தேவை. கம்யூனிகேஷன் ஸ்கில், லாஜிக்கல் ரீசனிங், ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து குரூப் டிஸ்கஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அதுல வர ஒரு 4-5 விஷயங்கள் வருது. கோடிங் ஸ்கில்ஸ், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், ஏகப்பட்டது. இந்த விஷயங்களை பையன் வந்து ஒரு கிளாஸ் கூட மிஸ் பண்ணாம ஆர்டினரியா ஒரு சப்ஜெக்ட் ஒரு பாடம் வாத்தியார் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அந்த கிளாஸ் ஆவது நம்ம மிஸ் பண்ணலாம். ஆனால் அந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் வேலை வாய்ப்புக்கு உண்டான ஒரு சில அவர்ஸ் அந்த கிளாஸ் ரூம்ல நடத்துறாங்க பாத்தீங்களா? அது மிஸ் பண்ணவே கூடாது. ஆனா இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா அது கொஞ்சம் லேசியா எடுத்துக்கிறாங்க. அது வந்து அது ட்ரைனிங் தானாது அப்பதான் எப்படா அப்படின்னு சொல்லி எஸ்கேப் பண்றது. பங்க் இருக்கு, எப்படிங்க பங்க் இருக்கு, வெளியில போயிருது. அந்த நேரத்துக்கு அந்த அவருக்கு வந்து அட்டெண்டன்ஸ் பார்த்தா ஆப்சென்ட் வரலையே. அப்படியெல்லாம் இருந்தா அந்த திறன்களை மேம்படுத்தவே முடியாது. யாரெல்லாம் வந்து அந்த பிளேஸ்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் அப்படின்ற பாட நேரங்களை அந்த கிளாஸ் அவர்ஸ் அந்த பகுதிகளை யாரெல்லாம் வந்து கரெக்டா வந்து 4 வருஷம் பயன்படுத்துறாங்களோ கண்டிப்பாக பயன்படுத்துற மாணவர்கள் 3 ஆஃபர் மினிமம். எப்படிங்க? 3 ஆஃபர் மினிமம்.
இன்னைக்கு நிறைய பேர் மாணவர்கள் இங்க பிளேஸ் ஆயிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க மேடையில வந்து அந்த சோம்பேறித்தனத்தை தூக்கி ஒரு 4 வருஷம் அப்படி பக்கத்துல வச்சுட்டு நம்ம எதுக்காக வந்தோம், எதை நோக்கி வந்தோம், நமக்கு என்ன வேணும், எதை போகும்போது நம்ம இங்க இருந்து கொண்டு போகணும், எதை நம்ம இங்க இருந்து போகும்போது கொண்டு போகணும். மூணு ஆர்டர், 3 ஆஃபர் லெட்டர் கம்பெனில இருந்து 3 ஆஃபர்ஸ் கொண்டு போகணும். இங்க இருந்து பையில போட்டு போகணும், பையில போட்டு போகணும். இந்த பையில 3 போட்டா 3ல பெஸ்ட் ஆஃபர் எது, 3ல நல்ல சிறந்த கம்பெனி எது, நல்ல சம்பளம் எது. இந்த கம்பெனில போனா 5 வருஷம் நம்ம வந்து பிரேக் பண்ணாம ஒர்க் பண்ணலாம், பிரேக் பண்ணாம ஒர்க் பண்ணலாம். அப்படி என்ற ஒரு மைண்ட் ஃபர்ஸ்ட் இயர்லயே டே 1லயே செட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இயர்லயே டே 1லயே செட் பண்ணும். இன்னைக்கு எல்லா மாணவர்களையும் ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வச்சுட்டா நாங்க இந்த இது அரேஞ்ச் பண்ணோம்னு நினைச்சோம். எங்களால முடியல. அந்த 1500 2000 கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆடிட்டோரியம் இன்னொரு ஃபங்க்ஷன் அவங்க வேணும்னு சொல்லிட்டாங்க. வேற வழி இல்லாம திருப்பி நான் இதுதான் வச்சேன் இந்த ஃபங்க்ஷன் வந்து. அந்த ஃபர்ஸ்ட் இயர் காரங்களையும் வந்து இங்க உள்ள வச்சு பேரண்ட்ஸோட வந்து நாங்க என்ன சொல்றோமோன்னு சொல்லி எல்லாருக்கும் அது தெரியட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த தடவை பிளான் பண்ணோம். லாஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஒரு சிலர் வந்து கோரிக்கை வச்சாங்க, சார் எல்லா பிள்ளைகளையும் ஒன்னா வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க பேசும்போது இன்னும் நல்லா இருக்கும், அவங்கள போய் சேரும். இது வந்து ஒரு சின்ன குரூப்பா இருக்கு இந்த மாதிரி பேசும்போது. சோ அந்த பசங்களுக்கும் போய் சேரணும், எல்லா பசங்களும் உள்ள உட்கார்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கோரிக்கைகள் வச்சாங்க. அந்த கோரிக்கைகளை ஏற்று நாங்கள் அந்த கன்வென்ஷன் சென்டர் அங்கதான் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டோம். பட் திடீர்னு ஒரு ரிக்வஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஒரு கல்லூரி அந்த ஆடிட்டோரியம் இன்னைக்கு அவங்க வந்து கல்ச்சுரல்ஸ் ஏதோ பண்றாங்க போல, அதனால அது வேணும்னு சொல்லும் போது நாங்க அதை வந்து ரைட்டு கிரௌட் நிறைய சரி எடுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. அதனால நம்ம இன்னைக்கு இங்க வச்சிருக்கோம். பட் அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் கண்டிப்பா அதுலதான் நடக்கும். அடுத்த பேரண்ட்ஸ் மீட்டிங் அந்த கன்வென்ஷன் சென்டர்ல தான் நடக்கும். அதனால தயவு செய்து பிள்ளைகளை வந்து மானிட்டர் பண்ணுங்க. நம்மளால் முடிஞ்ச வரையும் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இது வரத்தான் செய்யும். அதை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். 4 வருஷத்துல அழகான முறையில அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சுன்னா எங்களை விட நீங்க 10 மடங்கு உண்மையிலேயே அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ஒரு சந்தோஷம் அது சொல்ல முடியாது. அந்த சந்தோஷம் வந்து ஓகே. அதுக்கப்புறம் முடிந்தா பிரின்சிபல் சொன்னாரு அப்படியே வந்து நடந்துச்சு வேலை வந்துச்சு பையனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்வீட் பிரின்சிபல் சார் நீங்க சொன்னீங்களே என்னங்க சார் எப்படிங்க நீங்க சொன்ன மாதிரியே வந்து என் பையனுக்கு 3 ஆஃபர் கிடைச்சிச்சு, என் பையனுக்கு 3 ஆஃபர் கிடைச்சிச்சு அப்படி என்ற ஒரு புன்முறுவலோடு ஒரு சந்தோஷத்தோடு ஒரு சின்ன ஸ்வீட், நான் ஸ்வீட் என்ன சாப்பிட மாட்டேன் நமக்கு ஓகே எடுத்தா அதுல இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படின்னு பயங்கரம். ஆனா எவ்வளவு பேரண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து சொன்ன மாதிரி சொன்னது நடந்துருக்கு சார் நீங்க அப்படின்னு சொல்லி பார்த்து எவ்வளவு பேர் ஆனந்தப்பட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா வந்து கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே நான் இன்னைக்கு சொல்றேன், எல்லாருக்குமே நல்ல வேலை கிடைக்கும், நல்ல பேக்கேஜஸ்ல நல்ல சேலரி ஹை சேலரியோட வேலை கிடைக்கும், எந்த சந்தேகமும் கிடையாது. நான் பேசிட்டே இருக்கேன், இன்னும் பேசிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய பேர் இந்த அவார்ட்ஸ் வாங்கணும், பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்கணும்னா வந்து உங்களை பார்த்து பேசிட்டு போகணும், நிறைய டைம் எடுக்கும். அதனால இந்த வாய்ப்புக்கு கொடுத்த இது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Inspiring speech. Your dedication is truly commendable and it motivates us to reach this strive for the excellence. The root of all goodness lie in the soil of appreciation to encourage others to achieve the greatness. Yes, it's time for the distribution of Academic Excellence Award. It's really a happy and honor to call the Excellence Awardees onto the dais. The overall first rank won by Pulivalli Akshaya of CSE-AIML with a 9.67 for second rank. It was Niveda parent to join.
I call Jagadish of ECE, stands 4th rank with 9.42 CGPA. I call upon Navadeep of AIDS, stands 5th rank with 9.23 CGPA. Congratulations. I call Mitra of Civil Department, stands 7th rank with 8.54 CGP. I call Santosh Kumar. CSC with 9.69 CGPA, stands 2nd rank. I call Arul Joshita of Chemical Department, stands 9th rank with 8.35 CGPA. I call Kai Selvi of MESC, stands 1st rank with 8.1 CGPA. Congratulations, Kai Selvi. I request all the excellence awardees to join us, please. I request all the excellence awardees to join us for group photo. Come along with your medal. அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கணும் வருவாங்க. அதான் உண்மையான ஒரு இது. 4 வருஷம் இந்த 4 வருஷத்துல இப்போ அவங்க ஃபைனல் இயர் செக்ஸ் தான். அவங்க பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸோட இங்க வருவாங்க. இதை தான் நீங்க பார்க்கணும். ஒரு சில விஷயங்கள் அப்படி நடந்தாலே அதுக்கப்புறம் நம்ம இப்படி கரண்ட் இல்லாம அப்படி போகலாமா இப்படி போகலாமா யோசனை எல்லாம் வரும். ஆனா நமக்கு தேவையானது வரும்போது இன்னும் உட்கார்ந்து நிதானமா கவனிச்சாதான் அந்த ஆனந்தம். இப்போ கனவு தான் நமக்கு உட்காந்துருக்கீங்க, கனவுல இருக்கீங்க, கண்டிப்பா கிடைக்கும் சொல்லி கனவு நினைவாகும் எல்லாமே வந்துருக்கு. அந்த மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட் வாங்கணும் மேடையில வந்து சொல்லி போவாங்க பாருங்க, இன்னும் உங்களுக்கு மைண்ட்ல பதிவு வந்துட்டு எஸ் நம்ம பையனும் இதே மாதிரி தான் வர போறான், நம்ம பையனும் இந்த மாதிரி தான் ஆஃபர் வாங்க போறான் அப்படின்றது ஆழமா பதியும். அதனால சைலண்டா அமைதியா அப்படியே உட்காருங்க. ஒரு 10-20 நிமிஷத்துல எல்லாமே முடிஞ்சிடும். கொஞ்சம் சத்தம் இல்லாம டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த பசங்க வரும்போது எந்தெந்த கம்பெனி என்ன பேக்கேஜ் என்ன சம்பளத்துல அவங்க வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல போறாங்க. அதை கேளுங்க. அப்பதான் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இல்லைன்னா நமக்கு தெரியாது. அதுதான் சொல்றேன். சொல்றாரு இன்னைக்கு உமன்ஸ் டே சார். அவுட் ஆஃப் 12ல 9 பேர் வந்து கேர்ள்ஸ் சார். ரொம்ப சந்தோஷம். மகளிர் தினம் மகளிர்ல இன்னைக்கு வந்து அப்படியே தெரிஞ்சாங்க கரெக்டா 9 members ஆன கேர்ள்ஸ் ஆக்சுவலி அவுட் ஆஃப் 12ல வந்து. So they are all achievers. They are all achievers. எந்த சந்தேகமும் கிடையாது. And future final year 2026. Now I share this session to Ms. Lavanya of IT. ALS department, triple offer, TCS salary, 7 LPA,
Infosys salary 3.6 LPA and Cognizant salary 4 LPA. Per annum, Infosys salary 3.6 lakhs per annum and Cognizant salary 4 lakhs per annum. Next, Karthik AJ. Good morning everyone. இப்போ வந்து இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட் ஸ்டூடெண்ட் கேண்டிடேட் பட் ஆனால் வந்து இங்கே இப்போ ட்ரைனிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நானும் மோஸ்ட்டாக சிஆர் டைமில் வந்து எப்படி வந்து ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு என்னோட ஸ்கில்ஸை வந்து நான் இன்னும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். அதுதான் எனக்கு வந்து இப்போ ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேங்க்யூ. அவர் குட் ஸ்டூடெண்ட் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் நிறைய படிக்கலனா கூட வந்து என்னோட திறமைகளை நான் வளர்த்துக்கிட்டேன், திறமையினால எனக்கு வேலை கிடைச்சது, திறமைகளை வளர்த்துக்கிட்டு 3 ஆஃபர் வாங்கிட்டேன். அதான் நானும் சொல்றேன் 50-50. அதான் 50-50. வேலைக்கு தேவையான திறமைகளை வளர்த்தாதான் அந்த வேலை கிடைக்கும். ஓகே, வா. Next. எல்லாருக்கும் வணக்கம். கிரீஷ் சொன்ன மாதிரி தான், பெருசா வெறும் சர்டிபிகேட் வாங்கிட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா மட்டும் இருந்துட்டு இன்ஜினியர்னா வேலை கிடைக்காதுன்னு சொல்லாம ஆக்சுவல் இன்ஜினியரா இருந்து இன்ஜினியரிங்ன்றது எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். இன்ஜினியரிங்கா படிச்சா ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும். ஸோ தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லாம் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி. Very good afternoon. I am Soumya from the Department of AIS. So I got placed in Capgemini and Cognizant, and I accepted the offer of Cognizant, and now I am a Cognizant intern. So என்னோட placement journey பத்தி பாத்தீங்கன்னா, I have started during my 5th semester. அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். Nearly 7 to 8 companiesல last level போய் final interview வரைக்கும் போய் நான் நிறைய ரிஜெக்ட் ஆயிருக்கேன். So அந்த மாதிரி டைம்ல என்னோட placement coordinators, especially பார்வதி மேம், நாயகன் சார் அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னை மோட்டிவேட் பண்ணி இப்போ எல்லாரோட இந்த காலேஜில் நான் ரொம்ப அர்ப்பணியாக இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வெரி குட். 2 ஆஃபர் வாங்கியிருக்காங்க. முதல் 7 கம்பெனில கிடைக்கல, ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. 8வது 9வது 10வது கம்பெனில தான் கிடைச்சிருக்கு. ஆனா படம் எடுக்கணும், தொடர்ந்து போராடினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்ன்றதுக்கு அவங்க எக்ஸாம்பிளா சொன்னாங்க. அதனால கண்டிப்பா எல்லாருக்கும் வேலை உறுதி. எங்ககிட்ட வந்து 150-200 கம்பெனிஸ் வருது, வேலைக்கு பண்ணவே கிடையாது. ஆனா படிக்கணும்னா அந்த ஸ்கில்ஸ் மேம்படுத்தணும். அடுத்து Harini M, ALS department, ஒரு ஆஃபர் WNS 5.5 LPA salary. 5 லட்சம். சார் 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 இங்கே பாருங்க சார். சார் Good afternoon all. I am Harini. I am from AIS department. I have got 2 offers. One from Capgemini with 4.5 lakhs per annum and another one from WNS with 5.5 lakhs per annum. And I will thank my parents, God, principal sir and our HOD ma'am and all our supporting faculty members, and special mention to the placement team, Nayakan sir, Suresh sir, Parvati ma'am and the whole team for their continuous support and training, which helps me a lot to crack this interview. They have my first company is TCS, and during the TCS training they have conducted a company specific training in which they have taught me the tricks and logics to approach a problem, which helped me a lot to crack this interview. First company is TCS, sir.
ரெண்டாவது கம்பெனி கேட்டு உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி எல்லாரும் தான். ஆனா நம்ம போராட்டத்தை பொறுத்தா இருக்கு. Kritika B, ALS department, single offer. ட்ரைனிங் பார்வதி ட்ரைனிங் கேட்டு அவங்களுக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 18 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இதே இந்த ட்ரைனிங்ல வந்து. இவங்களுக்கே ஒரு 10 பேர் இருக்காங்க ட்ரைனர்ஸ் வந்து. அவங்களும் 15 வருஷம் 12 வருஷம் சொல்லி ஜெம்ஸ், தேர் ஆல் ஜெம்ஸ் ஆக்சுவலா வந்து. பார்த்தா நேற்று முதலுக்கு வந்த மாதிரி தான் இருக்கும். 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட்ல வந்து. மேடம் So good afternoon everyone, my name is Kritika and I have got placed in CAP Germany with 5.75 LPA. So என்னோட இந்த ட்ரைனிங் ஜர்னி வந்து 6th sem and 7th sem அந்த இடத்துல தான் ஸ்டார்டிங் ஆச்சு. 2-3 கம்பெனில ஃபைனல் ரவுண்ட் வரையும் போனேன், பட் ரிஜெக்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறமே CAP Germanyல ஃபைனலா செலக்ட் ஆனேன். நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும், சும்மா ஈஸியாலாம் கிடைச்சிடாது, நிறைய உழைக்கணும், நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணி தான் இங்கே வரணும். தேங்க்யூ. Good. Next. Hello everyone, I am Bhavani Lakshmi from the Department of Artificial Intelligence and Data Science, and I got selected in HCL Tech Company with a salary of 4.25 lakh per annum. Actually, கொஞ்சம் இன்டர்வியூஸ் ஃபைனல் ரவுண்ட் வரையும் போனேன். எனக்கு வந்து வீக்னஸாக நான் நினச்சது கம்யூனிகேஷன்ஸ் தான் வராதுன்னு நினச்சேன். நான் நல்லா படிப்பேன், பட் கம்யூனிகேஷன் வராது அந்த தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் போன ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலேருந்து நான் செலக்ட் ஆகிற வரைக்கும் எல்லாருமே என்கிட்ட சொன்னது, நீ நல்லா கம்யூனிகேஷன் உங்ககிட்ட நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாரோட வேர்ட்ஸ் அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸோட வேர்ட்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாரோட சப்போர்ட்டால தான் பிளேஸ் ஆனேன். ஸோ 6 or 7. So I always am thankful for the college for great opportunity. ஏழு 8ஆவதுல பாஸ் ஆயிட்டாங்க பிளேஸ்மெண்ட்ஸ்ல வந்து. முதல்ல பாஸ் ஆகிறதெல்லாம் அந்த சூப்பர் 76 சொல்றோம் இல்லையா, மேபி அந்த மாதிரி இதுல இருக்கிற டீம்ல இருக்கணும்னா டே 1லயே உள்ள போயிடுவாங்க. எல்லாரும் போறாங்க, பட் இருந்தாலும் அடுத்த கம்பெனி போறதும் அந்த தைரியம் அந்த உண்மையே இருந்தா போயிடலாம். Sudhashani yes, ALS department, single offer, HCL 4.25 lakhs per annum salary. Sir, kita right? AIDS department. I have got selected in HCL Tech with 4.25 LPA, and this is my first company which I go for the final. First year எடுத்தாங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் நான் குட் கங்க்ராச்சுலேஷன். லாஸ்ட்ல கொஞ்சம் டோர் க்ளோஸ் பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அருமையான ஒரு நேரம் இது, பார்க்க வேண்டிய நேரம். 1-2 பேர் வெளியில போனா இங்க கொஞ்சம் திசை மாறும். அதனால பேக் சைடு ஃபேக்கல்டி இன்சார்ஜஸ் கொஞ்சம் பாருங்க. Bhattacharya B, ALS department, single offer, HCL 4.25 lakhs per annum salary. Good afternoon. Myself Padmasri from AIDS department, and I got placed in HCL Tech for 4.25 LPA. So என்னோட first interview கூட சொல்லலாம். நான் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போனது, மீன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லேயே அப்படியே வெளியில வந்துருந்தேன். ஸோ ஏதோ ஒன்று தோணுச்சு, எப்படியாவது கிராக் பண்ணி போயிருக்கோம், செலக்ட் ஆகணும்னு. ஆஸ் எ விஷ் நடந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஹூ ஆர் சப்போர்ட்டட் இன் கிரவுண்ட் இன்டர்வியூ, அண்ட் தேங்க்ஸ் டு மை பேரண்ட்ஸ். நான் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போனது ஃபர்ஸ்ட் கம்பெனி. அதுக்கு முன்னாடி 4 or 5.
5-6 கம்பெனி இருக்கும், 6வது கம்பெனில கிடைச்சிருக்கு போல வந்து. எல்லாம் ஃபைட் பண்ணி தான் வரணும் உங்களுக்கு, வேற வழியே இல்லை. ஓகே, கங்க்ராச்சுலேஷன். கீப் இட் அப். மேடம் சார். I'm Joby. Zogal patient. Actually, thank you so much. Actually, YouTube class சொல்லணும். அதுதான் நிறைய கத்துக்கிட்டேன். really காலேஜ்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம் கம்யூனிகேஷன். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் சீரியஸா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அபவுட் கம்யூனிகேஷன். அண்ட் ஆக்சுவலி என்னோட கட் ஆஃப் வந்து 102 தான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து லைக் ஒரு 8 or 9 கம்பெனிஸ்ல நான் எலிஜிபிளே இல்லை. அதுக்கு அடுத்தது எனக்கு ஜோபோ வந்துச்சு. கைண்ட் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ தான், பேரலா செகண்ட் அட்டெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் 500 பிளேஸ் ஆகிட்டேன். குட் மைண்ட். சேதராமன் சி பயோடெக் டிபார்ட்மெண்ட் 7 lakhs ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி ஜோபோ. நல்ல சவுண்டான ஸ்ட்ராங், நார்மலா எடுக்க மாட்டாங்க, 1-2 தான் எடுப்பாங்க. கம்பெனில வந்தாங்கன்னா 1-2 தான் எடுப்பாங்க. அந்த 1-2ல இவ்வளவு பேர் போயிருக்காங்க, ஒரு 700-800 பேர் இருப்பாங்களா இது? அவ்வளவு பேர்ல ஒரு பையன் தான் 7 lakhs. வெரி டஃப் ஜோபோ. சேதராமன் சி பயோடெக் டிபார்ட்மெண்ட் சிங்கிள் ஆஃபர் காக்னிசன்ட் salary 4 lakhs per annum. என் பேர் சேதுராமன். நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அண்ட் ஃபர்ஸ்ட் கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் இன்டர்வியூக்கு முன்னாடியே அதுக்கான தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாமே மேம் கொடுத்தாங்க. மேமோட சப்போர்ட்டிவ் டீம் டாடா சென்டரில் எல்லாருமே கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு எக்யூப்மெண்ட் மூலமாக தான் ஃபுல்லாக ட்ரைன் ஆகி அண்ட் எனக்கு மெயின் என்னன்னா இந்த கோடிங் எனக்கு சுத்தமாக வராது. ஸோ ஸ்டார்டிங்கில் பயங்கரமாக திட்டுவாங்க அண்ட் கோடிங் ஃபேக்கல்டிஸ் கூட. அண்ட் அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சு இன்னைக்கு நைட் இன்டர்வியூனா நாளைக்கு மார்னிங் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டிஸ். ஸோ இமீடியட்டாக ஆடியோ ப்ராசஸ் பண்ணி அந்த டே தான் ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருந்துச்சு. ஸோ இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ணி முதலாக ரிவ்யூ முடிச்சுட்டு உடனே அனுப்பிச்சு விட்டாங்க. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாடா சென்டர் அண்ட் எவ்ரி ஃபேக்கல்டிஸ் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட். தேங்க்யூ. குட். பயோடெக் டிபார்ட்மெண்ட். Good afternoon everyone. என் பேர் முகமது ஜெயலுதீன். நான் வந்து இந்த கம்பெனி அட்டெண்ட் பண்ணது வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 20 கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணி தான் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுறதுக்காக பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, எப்படி ஐடி ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும், எப்படி ஹையர் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் ஆனால் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இப்போ வந்து நான் கரெக்டாக இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கேன். அதுக்கும் என்னோட டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. போத் அகாடமிக் அண்ட் ஒர்க் ரெண்டுமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸ்பெஷலி ஹெச்ஓடி அண்ட் ஃபேக்கல்டிஸ் எவ்ரிவன் அண்ட் ஐ தேங்க் எவ்ரிவன். குட் நைஸ் நைஸ். Good afternoon everyone, myself Udula from CSE department final year. So I have got two amazing offers from amazing companies. One is Mastering Info Service with 6.5 LPA and another one is Cognizant with 4 LPA. So my sincere thanks to our honorable principal sir and the placement officer and placement staffs and placement coordinators, and this is my achievement to the constant hard work of my personal training. Good, nice. Good
Good morning. My name is Madhavan from CSC department final year. I have placed in TCS, Capgemini and Infosys. First place ஆனது வந்து Infosys. அதுக்கு முன்னாடி ஒரு 15 கம்பெனி அட்டெண்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே எல்லாத்தையும் வெளியே வந்திருக்கேன். அதுக்கு Infosys தான் டைரக்டா டெக்னிக்கல் ஹெச்ஆர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி டெக்னிக்கல் ஹெச்ஆர் போய் பிளேஸ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் TCS வந்துச்சு. TCSக்கு அதே மாதிரி எல்லா ரவுண்டும் கிளியர் பண்ணிட்டு பிளேஸ் ஆனேன். அதனால இப்போ நான் லாஸ்ட் ரவுண்ட் போயிட்டு ரிஜெக்ட் ஆனது எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே எல்லாத்தையும் வெளியே வந்துருக்கேன். இல்லைன்னா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிருக்கேன். ரிஜெக்ட் ஆனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டே ரிஜெக்டட், இல்லைன்னா லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் போயிடுவேன். அதனால 3 ஆஃபர் வாங்கியிருக்காரு திறமசாலி. அவ்வளோ ரிஜெக்ட் ஆகி வந்துட்டு திருப்பியும் வந்திருக்காரு, செலக்ட் ஆகி வந்துட்டு மேடு, அதாவது மலை ஏறி ஏறி உருண்டு கீழே விழுந்து திருப்பி ஏறி வந்தார் உச்சத்துக்கு வந்துட்டு ட்ரெக்கிங் மேன். ஓகே, குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். Martishwaran M, CSE department, double offer, Capgemini 5.75 lakhs per annum salary and Infosys 3.6 lakhs per annum salary. Sir. Hello. நான் மார்ஜின் பேசுறேன். அட்டன் பண்ணதெல்லாம் 35 கம்பெனி 40 கம்பெனி அட்டன் பண்ணியாச்சு. அட்டன் பண்ண கம்பெனி எல்லாமே செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போயிட்டு ஃபைனல் டேலாம் கூட ஒரு 4-5 கம்பெனி வெளியே வந்து அதுக்கப்புறமா தான் இன்ஃபோசிஸ் வந்துச்சு. நானும் மலர்வன் தான் ஒன்றா இன்ஃபோசிஸும் போனோம். அடுத்த கம்பெனி கேப்ஜெமினி நானும் ஒன்றா போனோம். 2 பேருமே 2 கம்பெனி செலக்ட் ஆகிட்டோம். ஆனால் இட்ஸ் a good opportunity for us. தேங்க்ஸ் பண்ணணும்னா நான் ஆக்ஷன் சார் தான் தேங்க்ஸ் பண்ணணும். பிரின்சிபல் சார் சொன்னோம், பார்வதி மேம், சத்யவதி சார், தீபக் சார், அயன்யா மேம், பிரியதர்ஷினி மேம் எல்லாரையும் தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூ. இவர் 30-40 கம்பெனி ஏற்றார், நிறைய ஏறினாரு. ஆனால் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். மோத தான் வந்துட்டு ஜல்லிக்கட்டில் வந்து காலை எப்படி அடக்கணும்னு தெரியும். சும்மாவே போய் அடக்க முடியுமா காலை வந்துட்டு? முடியவே முடியாது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் that makes it a perfect technical. Next. Sir. Good afternoon, everyone. Myself Sarthya, and I would like to thank to my HOD, that is Durga Devi ma'am, and Sheila ma'am, my mentor. And I stood here with a lot of gratitude and gratefulness for my faculty for shaping my career, sir, and my parents, because actually I'm from Andhra Pradesh and they have trusted me and joined me in Velvet. So, avlo Tamil theriyadu, so thank you. கொஞ்சம் தமிழ் தெரியும் இல்ல, அப்புறம் என்ன, அதான் தமிழ்நாடு. ஓகே, குட். Pasari Veturan, CSC department, single offer, master Infosys, salary 6.5 lakhs per annum. Good afternoon. என் பேர் பார்வதி. நான் இதுக்கு வந்து ஒரு 3 to 4 கம்பெனிஸ் முன்னாடி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக எனக்கு என்ன இஷ்யூவாக இருக்கும்னா, நான் ரொம்ப நர்வஸ் ஆகும். இப்போ ஏதாவது இப்போ இருக்கிறது கூட ரொம்ப நர்வஸ் ஆகும். லாஸ்ட் ஹெச்ஆர் நான் போய் ஒரு பர்சன்ட் பேசுறது ரொம்ப நர்வஸ் ஆகும். அவங்க கிட்ட என்னால் கான்ஃபிடென்ட்டாக வின் பண்ணவே முடியாது. ஓகே, நான் கேட்பேன், இது டெக்னிக்கல் ரவுண்ட் இது முடிச்சுட்டு தான் வந்துருப்பேன். பட் இருந்தாலும் ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த ரவுண்டில் போய் ரொம்ப இதாகும். எனக்கு தெரிஞ்சு பார்வதி வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு என்னோட ஸ்ட்ரகிளே வந்து நர்வஸ் ஆகிறதுனால கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க யூஸ் பண்ணாங்க. அது நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் தேங்க்யூ. இப்போ நர்வஸ் ஆகுறீங்களா? இப்போ ஆகல இல்ல? குட். Mausika Singh, CSE. Good afternoon all. நான் மௌஷிகா. நான் மியூசிக்மா பெங்களூர்ல 5 LPA பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் கொடுத்த பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும், பிரின்சிபல் சார் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். தேங்க்யூ. நியூ சிக்மா
ஆக்சுவலா இப்போ வர எல்லா கம்பெனிஸ்மே பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா டாப் எம்என்சிஸ் இப்போ இவங்க சொல்லியிருக்கிற இதுவரையும் வந்திருக்கு சொல்லியிருக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைலி ரெப்யூட்டட் ஆக்சுவலா டாப் எம்என்சிஸ் எல்லாமே வந்திருக்கு பேர் போன கம்பெனிஸ் எல்லாம். குட் மார்னிங் ஆல். என் பேர் சாகர். நான் மியூசிக் கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கேன். நான் 5 LPA. ஆக்சுவலி இது என்னோட 6th கம்பெனி. இதுக்கு முன்னாடி ஒரு 5 கம்பெனி செலக்ட் பண்ணியிருந்தேன். எல்லாத்துலேயும் மோஸ்ட்லி செகண்ட் ரவுண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் செலக்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைக் இது வந்து நாங்கள் பெங்களூருக்கு அட்டன் பண்ணோம் செகண்ட் ரவுண்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஹெச்ஆர்கிட்ட. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து எங்கிட்ட ட்ராவல் பண்ணி போயிட்டு எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸோட போய் அட்டன் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு ஒன்றா செலக்ட் ஆகிருக்கோம். ஸோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங் எங்களுக்கு ஒரு 10 days மேலே கொடுத்தாங்க. பார்வதி மேம் அண்ட் அவர் டீம் எல்லாரும் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ ஆல்சோ காலேஜோட சப்போர்ட்டோட நாங்கள் போயிட்டு ஃபைனலி பிளேஸ் ஆகிடுவோம். தேங்க்யூ. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். அகர்யம் மோகன் ராஜஸ், பிரசாந்த் எஸ். என்னோட பேரை வந்து அபிஷேகர். எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட பிளேஸ்மெண்ட் டீமும் என்னோட பிரின்சிபலுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணணும்னா பவித்ரா மேம், நாயகன் சார் அண்ட் பார்வதி மேம். தேங்க்யூ. டெக் மஹேந்திரா நல்ல கம்பெனி. சார் அரவிந்தன் வி, CSE partner double offer, TCS salary 7 lakhs per annum and Tech Mahindra 4 lakhs per annum salary. என் பேர் அரவிந்தன். நான் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். மொத்தமாக ஒரு 3 கம்பெனி தான் வந்து HR ரவுண்ட் இருக்கு. அதாவது ஃபைனல் ரவுண்ட் 3 கம்பெனி தான் போனேன். அதில் 2 வந்து கிடைச்சிருச்சு. 3 கம்பெனிக்குமே வந்து தனியாக ஒரு நாள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் கொடுத்து வச்சு கொடுத்தாங்க. அதனால தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போக முடியும் கம்பெனி. Congratulations. Arjun M, CSE department single offer, Tech Mahindra 4 lakhs per annum salary. Good afternoon, I am Arjun. Companies most people are not getting problem solving skills, communication, knowledge. இது மூணு இருந்தாலே மோஸ்டா நீங்க கம்பெனில பிளேஸ் ஆகலாம். இது மூணு மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் இந்த டாடா சென்டர் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஆப்டிமைஸ், கோடாடான்ஸ் இது மூலமா ஸ்கில்ஸ் வளர்த்துக்க முடியும். ஸோ இதுலேயே நீங்க கோஆப்ரேட் பண்ணாலே நல்லா பிளேஸ் ஆகலாம். தேங்க்யூ. Congratulations. Your 10 minutes, 5 to 10 minutes கொஞ்சம் உட்கார்ந்தீங்க. நேமுக்கு நேரம் கொஞ்சம் தள்ளி சார். ரெடி? ஓகே. This is Mohammed Raj from CSE department. So I got placed in Tech Mahindra with offer of 4 lakh. So I want to thank my placement team, Parvati ma'am, and our principal sir. So என்னோட அட்வைஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணுங்க, அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க லேர்ன் பண்ணதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி பண்றதுக்கு முன்னாடி அதை திங்க் பண்ணிட்டு பண்ணுங்க. திங்க் பிஃபோர் யூ டு. ஸோ ஃபர்ஸ்ட் அதிலே நீங்க வந்து Congratulations. Prasad plus C 4 lakhs per annum. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரசாந்த். நான் டெக் மஹிந்திரால 4 LPA செலக்ட் ஆயிருக்கேன். மோஸ்டா ஜூனியர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் கூட தான் இருக்கீங்க. அவங்க என்ன சொல்றோம்னா ஜூனியர்ஸ் வந்து படிக்கிறது இல்லாம நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதான் கம்பெனில அதை எதிர்பார்க்கறாங்க. பசங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் இதுல வந்து எந்த கம்பெனி வந்தாலும் எந்த ரோல் வந்தாலும் எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணுங்க. அதான் நீங்க அட்டென்ட் பண்ணீங்கன்னா தெரியும் அந்த கம்பெனில என்ன கேள்வி கேட்கறாங்க, என்ன எதிர்பார்க்கறாங்க, என்ன ரோலுக்கு என்ன வேணும், அதெல்லாம் தெரிய வரும். அப்புறம் பேரண்ட்ஸ் வந்து பசங்க வந்து டெய்லி ஞாபகப்படுத்துங்க. டெய்லி படிக்கிறாங்களா இல்லையான்னு கேளுங்க. டெய்லி ஒரு கன்சிஸ்டன்டா படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க ஃபைனல்ல நல்லா ஹெல்ப் ஆகும். அதுவும் ப்ரெஷர் போடாதீங்க. ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் காட்டி ப்ரெஷர் போடாதீங்க. ஆனா டெய்லி ஞாபகப்படுத்துங்க. அது அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். தேங்க்யூ. அனுபவம்
பேரண்ட்ஸா மாறிட்டாரு இல்லையா? பாரு அவரே சொன்னாரு, இப்போ பேரண்ட்ஸ் அவரே அட்வைஸ் பண்றாரு. Rajesh Shah, CSA department 1 lakhs per annum and TCS salary 3.3 lakhs per annum. Hello everyone, I am Rajesh from CSA department. So I got 2 offers from TCS and Capgemini. நான் இது வந்து 2 ஆஃபர் வந்து 2% 2 கம்பெனில ஆஃபர் கிடைக்கல. நான் வந்து டெலிக்கு 40 கம்பெனிஸ் வந்து அட்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபர்ஸ் கிடைச்சது. ஸோ நான் வந்து ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லாவே டெவலப் பண்ணியிருந்தேன், எல்லாமே தெரியும் எனக்கு. பட் ஆனால் எப்படி அப்ளை பண்ணி ஆஃபர் எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நான் ட்ரைனிங்லேருந்து கற்றுக்கிட்டு அது மாதிரி தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன். குட், வெரி நைஸ். அவர் சொல்றாரு பாருங்க, நான் ஸ்கில்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே தெரியும், எல்லாமே இருக்கு என் கையில வந்து. ஆனா எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து பதில் சொல்லணும் தெரியாம 30-40 கம்பெனி அட்டெண்ட் பண்ணிருக்காரு. கடைசியில 2 ஆஃபர் வாங்கியிருக்காரு பாருங்க. ஆனா உழைப்பு வீண் போகல. இதுல இருந்து என்ன நிதர்சனம்னா, உழைத்தா கண்டிப்பா ஜெயிக்கலாம் வாழ்க்கையில வந்துட்டு. அதனால என்னால முடியல 10 கம்பெனி எனக்கு வேலை கிடைக்காது முடிவு பண்ணிட்டா இப்போ அவர் ஆஃபரோட நின்று இருக்க மாட்டாரு. 40 கம்பெனி 41வது கம்பெனி கிங் மாதிரி அடிச்சுட்டு வந்தாரு பாத்தீங்களா? வெரி குட், வெல் டன், சூப்பர். Shubham Kumar, CSA department, double offer, first offer Capgemini 5.75 lakhs per annum and second offer TCS 3.3 lakhs per annum. Good afternoon everyone, this is Shubham Kumar. So I would like to tell about my placement journey. So it has never been so easy for me because in my group I was the last guy who got placed in company. So I have seen my friends getting placed and I was little bit worried that what is going to happen with me. But trust me, definitely if you are putting that hard work, definitely you are going to get that. And the companies you are attending, you are going to get that experience out of that companies you are attending. That how to talk, how to behave, what to prepare and what are the things to be done before going to any interview. So if you are not getting also, you should not be demotivated, because definitely if you are getting that experience in next company it is going to work for you. So that is what happened with me and I was very happy that I got these 2 companies. Thank you. வெரி நைஸ், வெரி நைஸ். தோக்குறது வந்து ஜெயிக்கிறது தான், தோக்குறது வந்து ஜெயிக்கிறது தான். ஸ்மார்ட்டா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கெல்லாம் இப்படிதான் போவாங்க பசங்க. எல்லாம் பிளேசரோட எல்லாமே வந்து இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி தான் அனுப்புறாங்க. இங்க வந்து நிக்கிறாங்க இல்லையா பிளேசர் போட்டுட்டு, இதே மாதிரி தான் அந்த இன்டர்வியூக்கு போறாங்க. இந்த மாதிரி தயார் பண்ணி அனுப்பிச்சாதான் அந்த பர்சனாலிட்டி அந்த இன்டர்வியூல இந்த பசங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்க, that makes something, ஒரு ஸ்டெப் மிகைப்படுத்தி காட்டும் அந்த. So this is how Well-Tech actually groom பண்றது பசங்களை எப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயர்லயே அந்த பிளேசர் வந்து செகண்ட் இயர்லயே அந்த பிளேசர் கொடுத்துறோம். எல்லா ஃபங்க்ஷன் எல்லா விஷயங்கள் எந்த ப்ராஜெக்ட் எதுவா இருந்தாலும் அந்த பிளேசர் மாட்டி வரும். அப்பதான் அந்த பிளேசர்னா அவனுக்கு என்ன தெரியும், அது எப்படி நம்ம மாட்டணும், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய Well-Techல வந்து 3 இயர்ஸ் அந்த மாதிரி ட்ரெயின் ஆனாதான் அந்த பர்சனாலிட்டி அந்த லெவல்ல போய் மோத முடியும். தப்பில்லை. எஸ் கம். Pooja CSA department, simple offer, Capgemini 5.75 lakhs per annum salary. Good afternoon everyone. My name is Pooja and I got placed in Capgemini for the CTC of 5.75 LPA. Before getting placed, நான் ஒரு 20 companies மேல attend பண்ணிருப்பேன். But first starting la I got rejected in first rounds. அதுக்கப்புறம் through constant efforts I got to clear the first rounds. Some companies la last round வரைக்கும் போயிட்டு கூட ரிஜெக்ட் ஆயிருக்கேன். But constant effort இருந்ததுனால and plus placement team ஓட சப்போர்ட்னாலயும் I can able to achieve this. Thanks for the placement. Congratulations, congratulations. Here salary 5.75 lakhs per annum. என் பேர் காயத்ரி, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் HCL பிளேஸ் ஆனேன். அதுக்கு முன்னாடி ஒரு 7 to 8 கம்பெனிஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல என்டர் ஆகிட்டேன். ஸோ எங்களுக்கு HCL நடக்கிறதுக்கு முன்னாடி 2 days ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போது பிளேஸ்மெண்ட் பாருங்க நாயகன்ஸ் எல்லாம் சொன்னாங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும், நீ பிளேஸ் ஆக அப்படின்னு சொன்ன கான்ஃபிடென்ஸ் சொன்னாங்க. ஸோ ஐ காட் பிளேஸ் இன் HCL. Very good, congratulations.
பசங்களை வந்து ஒரு 5 கம்பெனி 10 கம்பெனி கிடைக்கலன்னு சொல்லி பேரண்ட்ஸும் வந்து இது பண்ணக்கூடாது. கண்டிப்பா 11வது கம்பெனி 12வது கம்பெனி கிடைக்கும் அப்படின்றா நம்மளும் ரோட்ல தட்டி கொடுத்து பண்ண சொன்னா கண்டிப்பா பிளேஸ் ஆயிடும். இதெல்லாம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். பசங்க எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நான் 20 கம்பெனி அட்டன் பண்ணிருக்கேன், 15 கம்பெனி அட்டன் பண்ணிருக்கேன். அப்போ நீங்களும் ஒரு சில நேரங்கள்ல அந்த பிள்ளைகளை வந்துட்டு அடுத்த கம்பெனி நீ போயிட கவலையே படாத, உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நிறைய கம்பெனி போனாதான் நம்மளால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண முடியும், அடுத்த கம்பெனில செலக்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களும் செய்யணும். அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம கேட்கறது எதுக்குன்னா, பசங்க வந்து 10 கம்பெனி அட்டன் பண்ணி 12வது கம்பெனில பிளேஸ் ஆகும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கம்பெனியே ஐயோ ஆகலையே அவனை போட்டு சும்மா போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னு வச்சுங்க, கஷ்டமாயிடும். அதனால ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் 2 3 ஆவாங்க, ஒரு சில பேர் 10 கம்பெனிக்கு மேல அட்டன் பண்ணி ஆவாங்க, ஒரு சில பேர் 20 கம்பெனி மேல அட்டன் பண்ணி ஆவாங்க, ஒரு சில பேர் 30 40 கம்பெனி மேல போயிட்டு செலக்ட் ஆவாங்க. இதெல்லாம் வந்து பாசிபிலிட்டிஸ் நம்ம தட்டி கொடுக்கணும், எல்லாத்துக்குமே தட்டி கொடுக்கணும். அதனால இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். Mansi Arogya Lady, CSE Department, Single Owner, Excellent, Salary 4.25 lakhs per annum. Good afternoon everyone. I'm Nancy from CSE department and I got placed in HCL Tech company and நானுமே வந்து more than 10 companies attend பண்ணிருப்பேன். And ஒரு கம்பெனிலயும் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல இருந்து செலக்ட் ஆகாம வரும்போது நாயகன் சார் அண்ட் பார்வதி மேம் தான் நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் கம்பெனில பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கம்பெனில இருந்து ஏதாச்சும் ஒன்று நம்ம கற்றுப்போம், அது வந்து நெக்ஸ்ட் கம்பெனிக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பா, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ ஹெல்ப் ஆச்சு. ஸோ கண்டிப்பா அதை நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் போட்டு பண்ணேன், அதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஐம் ஸோ தேங்க்ஃபுல். Great. Hotech Infosys Private Limited, salary 4.68 lakhs per annum. So good afternoon all, I am D. Hari and நான் Hotech வந்து 4.68 LPA place ஆனேன். ஸோ எல்லாரும் சொன்னதான் ஃபர்ஸ்ட் நிறைய கம்பெனி போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு அப்புறமா தான் பிளேஸ் ஆனேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஒரு ரிஜெக்ஷன்லையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு மை டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்டி அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் கண்டினியூஸ்லி சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. Manipulatorium, ECE Department, Single Owner, Boss, 6.027 lakhs per annum. Good afternoon everyone. என் பேர் மாரி பெருமா, நான் பாஷ்ல பிளேஸ் ஆயிருக்கேன், என்னோட கோர் கம்பெனி. ஸோ நான் வந்து 2 விஷயம் சொன்னோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம், அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நீங்க வந்து காலேஜ் லைஃப்ங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு மெமரபிளான ஜேர்னி, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. பட் அதே டைம்ல வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்பத்துல இருந்தே, லைக் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு. உங்களுக்கு வந்து அகாடமிக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஸ்கில்ஸ் வந்து சேம் அஸ் இம்பார்ட்டன்ட் அகாடமிக். ஸோ இப்போதே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா, பிரின்சிபல் சார் சொன்ன மாதிரி தான் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அதே அளவுக்கு பேரண்ட்ஸோட சப்போர்ட் வந்து ஒரு பசங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட் என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் அந்த பையனுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் பிளேஸ்மெண்ட் டைம்ல. பக்கத்துல இருக்க பசங்க பிளேஸ் ஆவாங்க, நிறைய எல்பிஏ கிடைக்கும், இவன் வந்து இன்டர்வியூ மட்டும் போயிட்டே இருப்பான், இவன் வந்து பிளேஸ் ஆக மாட்டான். ஸோ வந்து அந்த டைம்ல வந்து நீங்க தான் சொன்னோம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த பையனுக்கு அந்த ஒரு வார்த்தை போதும், அதை வச்சே வந்து அடுத்து எடுத்து ஓடிடும். ஸோ வந்து அதை வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் எல்லாரும். தேங்க்ஸ். 4.5 lakhs per annum and second offer Preston Indra 4 lakhs per annum salary. Good afternoon all. I'm Sophia from ECE department. First of all, I would like to thank our honorable principal sir, placement head, placement coordinator, placement team for providing their valuable support. நான் 2 கம்பெனியில் பிளேஸ் ஆனேன், கார்பரேஷன் அண்ட் டெக் மஹிந்திரா. முன்னாடி ஒரு 6 கம்பெனி ரிஜெக்ட் ஆனேன். நெக்ஸ்ட் என்னோட பிளேஸ்மெண்ட் டீம், பேரண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சப்போர்ட் மோட்டிவேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆனேன்.
வெரி குட் வெரி குட். எல்லாம் ஒரு 10 மினிமம் ஒரு 6 to 10 கம்பெனி ஏறாங்க. அதுக்கப்புறம் தான் வேலையே கிடைக்குது. அதனால எல்லாம் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணீங்க எல்லாருமே. எடுத்த உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10 கம்பெனில ஏறினா 11 கம்பெனி கன்ஃபார்ம்டு ரேட்டுக்குள்ள வேலை கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணி. So good afternoon, I am Bhavani from the Department of Electronics and Communication Engineering. I got placed in Tech Mahindra with a CTC of 4 LPA. So I thank Parvati ma'am first because எல்லா டைமும் கன்சிஸ்டன்ஸா பிராக்டிஸ் பண்ணனும் அப்படினு சொல்லி நான் ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ண காரணமே வந்து பார்வதி மேம் தான். அண்ட் ட்ரெய்னிங் டீமும் நல்லாவே வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க நம்மள. நெக்ஸ்ட் நாயகன் சார் அண்ட் மை டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர் திவ்யா மேம் and my HOD and my friends, my family. I thank all. And ஒண்ணே ஒண்ணுதான், நீங்க கன்சிஸ்டன்சியா உங்களோட பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே நீங்க அடிச்சிடலாம். Good. Kishore Mehta, salary 4 lakhs per annum. I'm Kishore from EC department. I got placed at Tech Mahindra. EC தான் நம்ம எப்பவுமே செல்ஃப் ஸ்டடி நிறைய பண்ணாலே வந்து பிளேஸ் ஆகிடலாம். இங்கே நிறைய சப்போர்ட் நிறைய பண்ணுவாங்க. பிளேஸ்மெண்ட் டீம்ல இருந்து நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. வெரி குட். Nandini P, EC department, single offer, LCL 4 lakhs per annum salary. Good afternoon. என் பேர் நந்தினி from EC department. நான் HCL கம்பெனில with CTC of 4.25 ல பிளேஸ் ஆயிருக்கேன். So first of all நான் காலேஜ் மேனேஜ்மென்ட்க்கு ரொம்ப தேங்க் பண்றேன். And then பிரின்சிபல் சர்க்கு ரொம்ப தேங்க் பண்றேன். And then என்னோட பிளேஸ்மென்ட் கோஆர்டினேட்டர் நாயகன் சார் and என்னோட டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேட்டர் திவ்யா மேம் அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்றேன். பிகாஸ் இந்த ஜர்னில என் கூட ஃபுல்லா டிராவல் ஆனவங்க அவங்க 2 பேர் மட்டும் தான். And then கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கணும் எப்பவுமே. ஒன்ஸ் நான் வந்து ஒரு 10 கம்பெனி வந்து ஏறி இறங்கிட்டேன். 10 கம்பெனிக்கு அடுத்து தான் இந்த HCL கம்பெனில நான் பேஸ் ஆனேன். நிறைய டிப்ரெஷனுக்குள்ள போவோம், நிறைய அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணி நம்ம வந்து கன்சிஸ்டன்சியா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பண்ணணும். எஸ், தேங்க்யூ. Good. G.A. Mukeshwaran 0.25 lakhs per annum. முன்னாடியா சார் கிட்ட Good afternoon. Thankful to Principal Sir, Dean Academic Sir, and Placement Team Sir, and special thankful for Placement Team, Parvati Ma'am, Nayakan Sir, and Vidya Ma'am. So இந்த ஆஃபர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எக்ஸாம் ஒர்க் அட்டன் பண்ணியிருக்கேன். அதில் கிடைக்கிற நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கம்பெனி அட்டன் பண்ணுறப்போ நம்ம நல்ல பேக்கேஜ் ஒரு கம்பெனி. தேங்க்யூ. Good. Nilata B, EC department, single offer, Capgemini, salary 6 lakhs per annum. So good afternoon. என் பேர் நிவேதா. நான் EC டிபார்ட்மெண்ட் இருக்கேன். ஸோ நான் வந்து Capgemini 5.75 MPA பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். பேசிக்ஸ் ஸோ 11 to 12 கம்பெனிஸ் கிட்ட அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன் நான். அண்ட் பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அப்போ ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். Good. Swati A, EC department, single offer, Capgemini 5.75 lakhs per annum salary. Fabulous afternoon to one and all over gathered here. I am Swati from the Department of Electronics and Communication. I got placed in Capgemini VLSI designer role with a CTC of 5.5. இப்போ ஃபர்ஸ்ட் ஃபைனல் இயர் வந்துட்டாலே பிளேஸ்மெண்ட்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்குமே அந்த பயம் இருந்துச்சு. அது எல்லாமே ஓவர்
ப்ராப்பராக ஷெடியூல் பண்ணி அதெல்லாம் ப்ராப்பராக அட்டென்ட் பண்ண வச்ச பிளேஸ்மெண்ட் டீமுக்கும் அண்ட் என்னோட டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் நித்யா மேம்க்கும் பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் ஆயுதன் சார் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் என்னோட எமோஷனலாக எப்போல்லாம் நான் வீக்காக இருந்தாலும் என்னோட பேரண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இது பண்ணாத இப்போ லைக் எமோஷனலாக ரொம்ப டவுன் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு டவுன் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மட்டும் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Good, congratulations. Trisha Sparana. 8.8 lakhs. Hello everyone, I am Trisha and I got placed in ADP. So first of all, I would like to thank the principal sir who was a great support and also our academic dean sir. Whenever we went for OD, எப்போதான் OD வேணுமோ அவர்கிட்ட போயிடுவோம். போனாலும் அவர் டைம் இருக்கோ இல்லையோ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் எங்களோட பிளேஸ்மெண்ட் டீன் சார் ஸ்டேட் சார், அதுக்கப்புறம் நாயகன் சார் நாங்கள் எல்லா பிளேஸ்மெண்ட் டைம்ஸ்லாம் ஒழுங்காக அட்டென்ட் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு எப்பயுமே. அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க், நான் எப்பயுமே பிளேஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒருத்தவங்களை தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அது பார்வதி மேம் தான். ஏன்னா நான் ஸோ ஐ லைக் டு யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் சார். அவங்க அப்போ என்கிட்ட ஒரு 3 to 4 minutes தான் தனியாக வச்சு பேசியிருப்பாங்க. அது எனக்கு வந்து அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது அந்த டைமில். ஏன்னா அப்போ ஒரு 2-3 people வந்து ஸ்டார்டட் கெட்டிங் பிளேஸ்ட். அப்போ நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் வரும்ல, நம்ம எப்போ பிளேஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு இருக்கும்போது ஷி வாஸ் அ கிரேட் மோட்டிவேஷன். தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ மேம். Good. Megaraj Play, IT Department, single owner, cognizant, 4 lakhs per annum salary. Narmada B. Good afternoon everyone. I am Megaraj from IT Department. I got placed in cognizant with a package of 4 LPA. Actually, students want to சொல்லணும்னா skills matter, degree doesn't matter, because degree வந்து நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவா தான் அதை பார்க்கறாங்க. நீங்க ஸ்கில் இருந்துச்சுன்னா ஈஸியா எந்த கம்பெனி வேணா பிளேஸ் ஆகலாம். ஸோ எனக்கு நான் நிறைய கம்பெனி பிளேஸ் ஸ்டார்டிங்கே செலக்ட் ஆகாம வந்திருக்கேன். அதுக்கப்புறமா தான் கான்ஃபிடன்ஸ் பிளேஸ் ஆனேன். அந்த என்னோட என்னென்னலாம் எனக்கு வந்து ஃபால்ட் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் எனக்கு வந்து இம்ப்ரூவ் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் சார் அண்ட் டீன் அண்ட் கோஆர்டினேட்டர். Very good, congratulations. 1.5 lakhs per annum salary. Very good. Radhapandi Yes, IT Department, single offer, New Sigma, 5 lakhs per annum salary. Hello everyone, I am Nisar Gandhi. So நான் வந்து பிளேஸ் ஆன கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா மியூசிக்மா 5 LPA ஆஃபர். ஸோ நான் வந்து போன ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் மியூசிக்மா தான் அங்கேயே பிளேஸ் ஆகிட்டேன். அப்புறம் வந்து ஒரு 6 months வந்து நான் சும்மா இருக்கும்போது நான் வெளியே ஆஃப் கேம்பஸில் பார்த்தேன் எதுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் போனது தான் ஜோவில் பிளேஸ் ஆகிட்டேன் ஆஃப் கேம்பஸில் 6 LPA இருக்கு. ஸோ இப்போ நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ஒரு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்டிஃபிகேட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கோங்க. கன்ஃபார்மாக அது ஜாவாவோ பைத்தானோ சிஓ அது வந்து அப் டு யூ. ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் வந்து கன்ஃபார்ம் கற்றுக்கோங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு வந்து ஒரு மெயினான ஒரு கீ வந்து ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூட்ல வந்து குவான்ஸ், வெர்பல் அண்ட் லாஜிக்கல் திங்கிங் மட்டும் டெய்லி படிக்கணும். படிச்சாதான் வந்து பிளேஸ் ஆக முடியும். ஸோ இட்ஸ் மைண்ட். Good. Congratulations. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷோபிகா. நான் மியூசிக்மா
கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன் வித் சிடிசி ஆஃப் 5 LPA. எனக்கு வந்து லைக் பெங்களூர்ல போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்குது. எல்லாரும் சென்னை அந்த சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு மட்டும் அந்த இன்டர்வியூஸ் வந்து பெங்களூர் அப்புறம் ஷிஃப்ட் பண்ற மாதிரி இருந்தது. அங்கே போயிட்டு இன்டர்வியூ பண்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் நர்வஸாக இருந்தது. எங்களுக்கு வந்து லைக் பிளேஸ்மெண்ட் சைட்ல இருந்து கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே ஆப்டிடியூடாக இருக்கட்டும், பைத்தான் கோடிங் லாங்குவேஜஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. லைக் மார்க் இன்டர்வியூஸ்லாம் எவ்வளோ நல்லா வச்சாங்களோ அதனால தான் எங்களால் லைக் ஃபைனல் இன்டர்வியூவை ட்ராக் பண்ண முடிஞ்சுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் பிளேஸ்மெண்ட் சைடில் அவங்க ஃபுல்லஸ்ட் கொடுக்குறாங்க நம்மளை எப்படியாவது பிளேஸ் ஆகணும்னு. அட் த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸான நம்மளும் பிளேஸ்மெண்ட் லைக் அவங்கள டிபெண்ட் பண்ணி படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அட் த சேம் டைம் வீட்லேயும் நம்ம லைக் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி படித்தாதான் லைக் பிளேஸ் ஆக முடியும். அது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வித் ஹெச்ஆர் ஃபைனலாக ஃபேஸ் பண்ணும்போது அது ஃபர்ஸ்ட்லேயே ஃபேஸ் ஆகிருக்கேன்ற ஒரு ப்ராப்ளம். ஸோ என்னோட எல்லா மேனேஜ்மெண்ட் டீமுக்கும் per annum and 10 Mahindra 4 lakhs per annum. Hello everyone, I am Katyayani. I am currently working as an intern in Cognizant. And என்ன சொல்லணும்னா காலேஜ் லைஃப் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா என்னதான் 3 years ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் we should be aware what is coming next. ஸோ நாங்கள் எவ்வளோ உழைப்பு போதுன்னு தெரியல, பட் வந்து ட்ரைனிங் டீம் வந்து ரியலி அவங்க எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. We are standing here, it's all because of them and everyone from management side, and I thank you. Good. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் முராரி. முதல்ல நான் பார்வதி மேம்க்கும் நாகேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் டீம் சாருக்கும், பிளேஸ்மெண்ட் டீம் சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாரு. அண்ட் டாக்டர் ரவி சாருக்கும். எல்லா ஸ்டோரிஸ் பரவாயில்ல சேமா தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் ஒரு காஸ்ட் கம்பெனியில் பேசலாம், ஒருத்தர் 10 கம்பெனியில் பேசலாம், ஒருத்தர் 20 கம்பெனியில் பேசலாம். ஆனா நம்ம ட்ரை பண்ண கிடைக்கிறது மட்டும் கன்ஃபார்ம். தேங்க்யூ. குட். எனக்கு பிளேஸ்மெண்ட்ல பெஸ்ட் ஐடியா இல்லாம என்னடா பண்ண போறோம் அடுத்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்தேன். எல்லாம் பிளேஸ் ஆகிட்டு இருக்காங்க, நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. அப்போதான் வந்து பிளேஸ்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப இன்டென்ஸா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு ஹோப் கொடுத்தவங்கன்னு சொல்லணும்னா பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் கூட நிறைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கம்பெனி ஸ்பெசிஃபிக்ஸ் நான் வந்து டிசிஎஸ் பிளேஸ்மெண்ட் காரணம்னா கம்பெனி ஸ்பெசிஃபிக்ஸ் ட்ரைனிங் சொல்லி சிம்பிள் சார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனிக்காக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதை அட்டெண்ட் பண்ணி அதுதான் நிறைய கோடிங் பற்றி நிறைய ஷார்ட்கட்ஸ் அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு. இல்லைனா டிஜிட்டல் கேட்டகரி நான் வாங்கியிருக்கேன்னா கற்றுக்கிட்டேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். Good, nice. Good afternoon all. I am Abhinav from IT department. So I will share my personal journey, hoping it will help your future placements. So நான் பண்ண ஒரே மிஸ்டேக் என்னன்னா என்னோட பிளேஸ்மெண்ட் ஜர்னி வந்து லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஐ ஸ்டார்டட் மை பிளேஸ்மெண்ட் ரெடியூஷன் இன் மை 3rd year. ஸோ ஐ குடன்ட் கிராக் த ஹையர் பேக்கேஜ். ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு என்ன சொல்றேன்னா ஸ்டார்ட் யுவர் பிளேஸ்மெண்ட் ஜர்னி இயர்லியர் அண்ட் பில்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆன் யுவர் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் அ மேஜர் ரோல் இன் யுவர் பிளேஸ்மெண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஆல்ரெடி 5 கம்பெனிஸ் வந்து லாஸ்ட் ரவுண்ட் வரைக்குமே போயிட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு ஸ்கில் இருக்குது, பட் என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. என்ன ஸ்கில் பிகாஸ் நான் கம்யூனிகேஷனில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஸோ என்னோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேக் போனால் இந்த ஆர்மி மேம்க்கு வெரி தேங்க்யூ. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் அவர் பிரின்சிபல் சார் ஃபார் ப்ரொவைடிங் அன் எக்ஸலன்ட் placement team. They are really very experienced. You can learn lot from them. We have learned so many things from them. All you have to do is utilize them. They are highly experienced. So utilize them as much as possible. And then next one thing I சொல்லணும்னா CGPA. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க CGPA இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸ்கில் தான் மேட்டர். பட் CGPA also important because most of the companies என்ன பண்றாங்கன்னா high package companyனா CGPA 8 above எதிர்பார்க்கறாங்க. So balance your academics and your placements.
So balance is the key. And then next, you will face many rejections. So don't lose your hope and your motivation. That's what I did. So thank you for Dean Academics sir and placement team sir for helping me. Good, nice. Manikandan yes, IT department, single woman, every family, 4 lakhs per annum salary. Good afternoon everyone, I am Krishna Priya from the Department of Information Technology. In this occasion, I would like to thank respected principal, Dean Academics, placement coordinators and my HOD department faculty. So, place ஆகும்போது எப்படி எல்லாரும் ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்களோ அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும்னா டே அண்ட் நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அதை விட வந்து எது முக்கியம்னா இப்போ நம்ம காலேஜில் நடக்கிற இன்னோவேட்டிவ் அசைன்மெண்ட், சிஎஸ்டி பீரியட், அப்புறம் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் என்னுடைய த்ரூ அவுட் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து கற்றுக்கணும். தேங்க்யூ. Good, nice. Good afternoon everyone. Myself Manikandan. I placed in Epic Indify with the LPA of 4 lakh per annum. In the journey, I helped my placement coordinator, principal, and my parent who majorly support me. Thank you everyone. Good, nice. And that will 4 lakhs per annum. Good afternoon. First of all, I thank all the dean sir and principal sir and also university faculties from Tech University. So, how do I help பண்ணிருக்காங்க? நிறைய கோடிங் கோர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆப்டிடியூட் சொல்லி கொடுத்துருக்காங்க, and also I developed my skill and to get placed in the Capgemini in a French-based company. Good. Ceasefire, salary 3.78 lakhs per annum. Good afternoon everyone. I would like to thank our institution and Department of Placement and for this opportunity. Good. Também Papa. Actually, 2 options இருக்கு. Deep India வந்து ஆஃப் கேம்பஸ்ல பிளேஸ் ஆனேன். ஸோ ஆன் கேம்பஸ்ல வந்து எனக்கு ஏஎஸ்டபிள்யூல பிளேஸ் ஆயிருக்கேன். ஸோ இட்ஸ் அ தேர்ட் கம்பெனி எனக்கு. என் ஃபெயிலியர்ல இருந்து தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ செகண்ட் செமஸ்டர்ல வந்து நான் ஒரு அரியர் வச்சேன். அப்போது அவ்வளோதான் லைஃப் நான் அவ்வளோதான் போச்சு அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து ஹானர்ஸ்ல என்னால் ஏற முடியல. ஸோ அவ்வளோதான் ரொம்ப கிண்டல போயிட்டேன். ஸோ தேர்ட் இயர்ல இருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் நான் கற்றுக்கிட்டு ஸோ நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ தேங்க்ஸ் டு மை சுரேஷா அண்ட் பார்வதி அண்ட் மை ஆல் டீச்சர்ஸ். தேங்க்யூ. Technology 4.25 lakhs per annum. Good afternoon everyone. I am Adish Kumar and I got selected and I am working in Renault Information Business Center, Chengalpattu. I am on the cost analysis CBW, JCS and body monitoring. So this is my first company, Renault Nissan. That's the first selected and second try another product. So all thanks placement department and principal sir and my department. Good. Lakhs per annum salary place ஆயிருக்காங்க. இந்த 1 year இருக்காங்க முடிக்கிறதுக்கு. Hello all, this is Harshni from 3rd year ECE. I got placed in Infosys with 3.6 LPA. I would like to thank our principal, placement dean Suresh sir and our placement head Sonali ma'am and my department placement coordinator Divya ma'am and also my family and friends because they consistently supporting and encouraging me to achieve this.
As a first year students, you have lots of time to work and you have to update your skills. So then we can also achieve like this. Thank you. Good, well done, well done. தேர்டிலே பேச இருக்காங்கன்னு சொன்னா பார்த்துருக்கேன். இன்னும் அவங்க தேர்டிலே முடிக்கல. இப்போ ஏப்ரல் மே வந்ததான் தேர்ட் இயர் முடிச்சுட்டு ஃபைனல் இயர் போகணும். தேர்டிலே பேச இருக்காங்கன்னு சொன்னா எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். ஸோ நம்ம நல்லா பண்ணா கண்டிப்பா தேர்ட் இயர்ல கூட பேச ஆகலாம். அது ஃபைனல் இயர் தான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கம்பெனிஸ் வந்து தேர்ட் இயரோட பேஸ் பண்ண ரெடியா இருக்காங்க ஸ்கில்ஸ் இருந்தா. Salary 5.2 lakhs per annum. I am Abhinesh from AC department. நான் வந்து இந்த கம்பெனி எப்படி அட்டெண்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூனா எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனியை நான் போயிட்டு அட்டெண்ட் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனியில் நான் ரொம்பலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போல போய் ஒரு பேசிக் லெவலாக நான் இன்டர்வியூனா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பேசணும் அப்படின்றத வந்து சும்மா மேலோட்டமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் அட்டெண்ட் பண்ணேன். பட் என்னோட எனக்கு அந்த கம்பெனியில் ரெக்குவயர்மெண்ட் இருந்ததுனால என்னை ரெக்குவயர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி கிடைச்ச உடனே நான் டீம் சாரை போயிட்டு வந்து அப்ரோச் பண்ணேன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பிஸி ஷெட்யூலில் எனக்கு ஒரு 30 minutes ஒதுக்கி அவர் நிறைய எனக்கு அட்வைசஸ்லாம் கொடுத்தாரு. நான் இதோட நல்ல ஒரு எம்என்சிஎஸ் கம்பெனிஸில் பேஸ் ஆகி இதே இடத்துக்கு வந்து இன்னொரு அவார்டு வாங்குவேன். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட், வெல் டன். என்னோட பேர் சுவாதி அண்ட் எங்களுக்கு இன்னும் ட்ரைவே ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ முன்னாடி ட்ரைனிங் கிளாஸஸ் நாங்கள் கவனிச்சதுனால அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோம். அண்ட் சிஎஸ்டி கம்யூனிகேஷன்லாம் கிளாஸஸ் அட்டன் பண்ணதுனால இன்டர்வியூஸும் அட்டன் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறமா தேர்ட் இயர்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் பேட்சஸ் வந்து போட்டிருக்காங்க. சூப்பர் 76 அண்ட் ஸ்டைலஸ் 90. ஸோ அந்த பேட்சஸுமே ரொம்ப இன்டென்ஸாக ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண தேர்ட் இயர்ஸ். Technology, salary 3 lakhs per annum. Hello one. சரி எப்படிங்க என்ன டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் வந்து எப்பவுமே ப்ரிப்பேராக இருக்கேன். நான் வந்து ஹாஸ்டல் படிக்கிறேன். வந்து நிறைய டைம் இருக்குது மற்ற கம்பேர் பண்ணுறது. நான் வந்து டெய்லியாக வந்து டெய்லியும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அப்ளை பண்ணேன். நான் வந்து ஆஃபர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள், டைம் வேஸ்ட் பண்ணுங்க. அதான் உண்மையிலே பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கும்போது. அவங்க அப்பா தான் எனக்கு ஃபோன் பண்ணுவாரு, சார் இப்பதான் சார் நான் வந்து நெல் அறுவடை பண்ணியிருக்கேன், இன்னும் எனக்கு வந்து கிடைக்கல, கை காசு வரல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஃபீஸ் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இமிடியேட்டா ஒரு விவசாயியா சொல்லும் போது அக்செப்டட், யுவர் ரிக்வெஸ்ட் அக்செப்டட், நான் பர்மிஷன் கொடுத்துட்றேன். எப்படிங்க பர்மிஷன் கொடுத்துட்றேன். இப்படியெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தோ வில்லேஜஸ்ல இருந்து கடைநிலை இதுல இருந்து கூட வந்து கூட சாதனையாளர்கள்லாம் மாறுறாங்க. நம்மளால முடியும்னு சொன்னா முடியும். அவர் மட்டும் கிடையாது, நானும் அப்படிதான் வந்திருக்கேன், கிராமத்துல இருந்து நானும் தான் வந்திருக்கேன். நானும் ஒரு வில்லேஜ்ல இருந்து என்னோட அப்பா விவசாயி தான் சொல்றேன். இன்னைக்கு வந்து இவருக்கு ஆஃபர் வாங்குறாருன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. பெருமை உங்களுக்கு. குட் குட் வெல் டன். Good morning to all. I am Varadhan Kumar from Civil Department. So Civil Department சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். பட் இல்ல அது வெரி குட் டிபார்ட்மெண்ட். அதுல வந்து எப்பவுமே ஆல்வேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் இருந்தா தான் இந்த உலகம் நிக்கும். ஆக்சுவலா 7 எலிமெண்ட்ஸ் சொன்னே டீன் சார் ஆக்சுவலி பண்ணாரு. நான் சொல்றேன் அப்படினானே. So thank you for giving this award and எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் 76. எனக்கு ஆக்சுவலாக அது அன்ஃபார்ச்சுனேட்டாக கிடைச்சது. அது நான் போகணும், அது கிடைக்கணும்னு இல்லை. ஸோ ஏதோ ட்ரை பண்ணேன், கிடைச்சது. உள்ளே போனோடனே பார்வதி மேம் ஃபுல்லாக வந்து என்ன ஒரு பூஸ்ட் பம்ப் செஞ்சு விட்டுட்டேன். ஸோ நான் ஜஸ்ட் 2 weeks தான் இருந்தேன் அங்கே. பட் அது கொடுத்த ஒரு கான்ஃபிடென்ட்டும் அந்த லெவலான ஒரு பூஸ்ட் பம்பும் எனக்கு கிடைக்கல. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். 7 lakhs பேக்கேஜ் அதனால சொல்றாரு. சிவில் 7 lakhs பேக்கேஜ் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னாரு. பட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சிவிலா இருந்தாலும் சரி, எந்த பிரான்ச்சா இருந்தாலும் வந்து இன்ஜினியரிங் பிஇ பிடெக் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் திறமை இருந்தால்
எங்கெல்லாம் படிச்சுக்கலாம் வந்துட்டு எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அது லிமிட்டே இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் சிவில் இன்ஜினியரிங் 7 lakhs, சிவில் இன்ஜினியரிங் 7 lakhs starting. Well done. Prove. ஹெச்ஓடி சாருக்கும் டீன் சாருக்கும் சாரி சொல்லி விரும்புகிறேன். ஏன்னா தாடியும் அந்த ஹேர் கட்டும் போயிட்டு சொன்னாங்க. பட் நான் இருக்கிற பொசிஷனுக்கு இப்போ அதெல்லாம் பண்ணேன்னா பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பேன். ஸோ எனக்கு கீழே ஒரு 100 பீப்புள்ஸ் வேலை செய்கிறாங்க. இது சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தால் ஓகே, பட் இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ பேஸ் கொஞ்சம் ரெக்கார்டாக இருக்கணும். ஸோ தட்ஸ் வை சாரி. No issue, no issue. Talent from Infosys, 3.6 salary, lakh per hour. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து நரேஷ்குமார், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் கம்பெனிலே பிளேஸ் ஆகிட்டேன் 3rd இயர்ல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து கொடுத்த ட்ரைனிங், குவான்ஸ், ஆர்ஜிங், கோடிங் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ட்ரைனிங் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே எந்த காலேஜ்லேயே கோடிங் அந்த இதெல்லாம் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது. பட் இந்த காலேஜ் கொடுத்தனால ஃபர்ஸ்ட் கம்பெனிலேயே 3rd இயர்லேயே பிளேஸ் ஆகுது. இப்போ சூப்பர் 76 டிரைவர்ஸ் அதெல்லாம் நிறைய பெனிஃபிட்டாக இருக்கும். வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த எனக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். தேங்க்யூ. Very good, very good. Well done. Infosys, 3.6 lakhs per annum salary. Good afternoon everyone. I am Lisa from 3rd year CSE department. I have placed in Infosys with a salary package of 3.6 LPA. So இது வரைக்கும் எங்க 3rd yearக்கு ஒரே ஒரு கம்பெனி தான் Infosys மட்டும் தான் வந்திருக்குது. So அதுல பிளேஸ் ஆனது ரொம்ப ஹாப்பி. So first time இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். first time ஆப்டிட்யூட் ரவுண்ட் எல்லாமே ஃபர்ஸ்டா இருந்துச்சு. So first technical round அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததும் HRM எப்படி அட்டெண்ட் பண்றதுன்னு ஐடியாவே இல்லாதப்போ நான் வந்து பிளேஸ்மென்ட் கோஆர்டினேட்டர் பவித்ரா மேம் போய் பார்த்தேன். அவங்க வந்து பார்வதி மேம் ரெஃபர் பண்ணி போய் கத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. பார்வதி மேம் பொறுமையா உட்காந்து எனக்கு ஒரு 20 minutes இப்படி அட்டெண்ட் பண்ண, இந்த மாதிரி பேசு அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் HR ரவுண்ட் அட்டெண்ட் பண்ணேன். அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ this place I am happy to share and a special thank you for principal sir, placement team Suresh sir, Parvati ma'am, Nayagan sir and placement coordinator Pavitra ma'am and Vimala ma'am and my HOD Durga ji ma'am and my parents and friends. Thank you so much. இன்னும் ஒரு 3 சப்ஜெக்ட் நீங்க வாங்கி சாப்பிடுங்க. Good afternoon to everyone. Thanks for the wonderful opportunity. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போய் இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணேன். அல்லாம எனக்கு எதுவுமே நம்பிக்கைன்றது இல்லை. வயசுலாம் நான் போய் நார்மலாக அட்டெண்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இதுனால. அது எப்படி கிடைச்சது, இதுக்கு முன்னாடியே நான் நல்ல கம்பெனிஸ் ஒன்றும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பெட்டர் பேக்கேஜ் அல்லாம இந்த இடத்துல நான் பவித்ரா மேம் தேங்க்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் HOD மேம், அப்புறம் பிரின்சிபல் மேம், டீன் சார் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. வெரி குட், வெரி குட். அவருக்கு ஒரு த்ரில்லா இருக்கு. அவருக்கு Our current 3rd year ECE department, single offer, Infosys, salary 3.6 lakhs per annum. Good afternoon, one and all present here. I am Jayashakti from ECE 3rd year. I am very thankful to our respected principal sir and Nayagan sir, Dean sir and Divya ma'am too. This is my first experience and I did it. Thank you to everyone. very good, very good. Well done.